Hello friends, welcome to Learners Forum. So basic concepts எல்லாமே முடிச்சிட்டு இன்னைக்கு ஃபர்ஸ்டா நம்ம KVL and KCL அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் டாபிக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த KCL, KVL எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேசிக்கா இதை வந்து கிர்ச்சாஃப்ஸ் லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த லாஸ் தான் வந்து ஃபண்டமெண்டல் லாஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரெண்டு டைப் இருக்கு. ஒன்று KCL, இன்னொன்று KVL. KCL அப்படிங்கிறது வந்து கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா. KVL அப்படிங்கிறது கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா. ஸோ இந்த கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா அண்ட் வோல்டேஜ் லா வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இதுதான் வந்து ஒரு பேசிக்ஸ் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எந்த ஒரு சர்க்யூட்டை நம்ம சால்வ் பண்ணும்போதும் இதில் ஏதாவது ஒரு லாவை நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம KCL பார்க்கலாம். ஸோ இந்த கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதோடைய ஸ்டேட்மெண்ட்டு என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். த கரண்ட் ஃப்ளோயிங் டுவர்ட்ஸ் த ஜங்ஷன் பாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் ஃப்ளோயிங் அவே ஃப்ரம் த ஜங்ஷன் பாயிண்ட். ஸோ இங்கே நம்ம ஒரு ஜங்ஷன் பாயிண்ட்டை எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நமக்கு ரெண்டு கரண்ட் இருக்கு அப்படின்னா இதுக்கு டுவர்ட்ஸாக ஃப்ளோ ஆகிற இந்த ரெண்டு கரண்ட் I1 I2 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே நமக்கு I3 I4 which is flowing away from the junction point அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கும் போது I1 plus I2 is equal to I3 plus I4 அப்படின்னு கிடைக்கும். அதாவது total current entering the junction point is equal to current leaving the junction point. ஸோ எத்தனை கரண்ட் வந்து இந்த ஜங்ஷன் பாயிண்ட்டை என்டர் ஆகுதோ அது வந்து எதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும் அப்படின்னா இந்த ஜங்ஷன் பாயிண்ட்லேருந்து வெளியில் போகிற கரண்ட்டுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விதமாக கூட நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். அது என்ன அப்படின்னா அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் ஆல் தி கரண்ட் மீட்டிங் அட் அ ஜங்ஷன் இஸ் ஈக்குவல் டு 0. அதாவது இங்கே நம்ம என்ன சொல்லியிருந்தோம் I1 plus I2 இஸ் ஈக்குவல் டு I3 plus I4 அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ நம்ம I1 plus I2 இது எல்லாத்தையும் ஒரு பக்கம் எடுத்தோம்னா -I3 -I4 is equal to 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட். அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் அதாவது சம் ஆஃப் ஆல் தி கரண்ட்ஸ் மீட்டிங் அட் த ஜங்ஷன் பாயிண்ட். ஸோ என்டர் ஆச்சு அப்படின்னா ப்ளஸ் சைன், லீவிங்னா நெகட்டிவ் சைன் நம்ம யூஸ் பண்ணி ரெப்ரசன்ட் பண்ணணும். ஸோ இந்த வேல்யூ வந்து இட் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறதுனால இந்த ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்பவுமே இன்கமிங் கரண்ட்டாக இருந்தால் பாசிட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கோங்க, அவுட் கோயிங் கரண்ட்டை வந்து நம்ம நெகட்டிவ் அப்படின்னு கன்சிடர் பண்ணணும். ஸோ இப்போ இந்த சர்க்யூட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நமக்கு I1 I2 இந்த ரெண்டு கரண்ட் வந்து இங்கே என்டர் ஆகுது அண்ட் I3 I4 இந்த ரெண்டு கரண்ட் வந்து இந்த ஜங்ஷன்ல இருந்து லீவ் ஆகுது. ஸோ I1 I2 இன்கமிங் கரண்ட், I3 அண்ட் I4 அவுட் கோயிங் கரண்ட். ஸோ இதில் KCL அப்ளை பண்ணோம்னா I1 plus I2 is equal to I3 plus I4 அப்படின்னு கிடைக்கும். இங்கே யூஸ் பண்ண அதே கான்செப்டை நம்ம யூஸ் பண்ணி அல்ஜிப்ரிக் சம்மை ரெப்ரசன்ட் பண்ணும்போது I1 plus I2 which is equal to I3 plus I4 அப்படிங்கிற ஈக்குவேஷனை நம்ம இந்த மாதிரியுமே வந்து ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ ரெண்டு விதமே வந்து கரெக்டு தான். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த KCL வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ். அதாவது இது ஈக்குவலாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது வந்து கிரேட்டர் தானே இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ரெண்டு வேல்யூஸ் இதை விட கிரேட்டர் தானே இருக்குது அப்படின்னா இங்கே எக்ஸ்ட்ரா சார்ஜ் வந்து இங்கே ஸ்டோர் ஆகுற மாதிரி இருக்கும். இல்லை இதை விட லெஸ் தானா இருக்குது அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா எங்கேயோ ஒரு இடத்துல இது லூஸ் ஆகுதுன்னு அர்த்தம். இது ரெண்டுமே வந்து நடக்கிறதுக்கு ஆப்ஷன் கிடையாது. அதனால தான் இதை வந்து லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த KCL யூஸ் பண்ணி தான் நம்ம எந்த ஒரு நெட்வொர்க்கையும் வந்து சிம்பிளிஃபை பண்ணணும். இதுதான் இந்த KCL உடைய கான்செப்ட். நெக்ஸ்ட் KVL லா பற்றி பார்க்கலாம். ஸோ KVL அப்படிங்கிறது கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா. ஸோ இந்த லாவோட ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் ஆல் த பிரான்ச் வோல்டேஜஸ் அரவுண்ட் எனி க்ளோஸ்ட் லூப் இஸ் ஆல்வேஸ் 0. ஸோ இங்கே நம்ம ஒரு க்ளோஸ்டு லூப்பை வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ அதை சுற்றி இருக்கிற எல்லா பிரான்ச் வோல்டேஜஸுடைய சம் வேல்யூ வந்து 0க்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லாவை பற்றின டீட்டெயில்ஸை ஃபர்ஸ்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி பேசிக்காக ஒரு பொட்டென்ஷியல் ரைஸ் எப்படி இருக்கும், பொட்டென்ஷியல் ட்ராப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்கே நம்ம A and B அப்படின்னு ரெண்டு பாயிண்ட்ஸை கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் ஃப்ளோ Bலேருந்து Aக்கு மூவ் ஆகும்போது ஸோ இந்த டைரக்ஷனில் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெசிஸ்டர் வழியாக ஸோ இனிஷியலாக நம்ம கான்செப்டே எடுத்துக்கிட்டோம்னா கூட
ரெசிஸ்டருடைய வேல்யூ வந்து கரண்ட் ஃப்ளோவை வந்து ஸ்டாப் பண்ணுறது அப்படிங்கிறது தான். ஸோ ரெசிஸ்ட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா கரண்ட்டுடைய வேல்யூ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்டில் நமக்கு கம்மியாகும். ஸோ கரண்ட் கம்மியாகுது அப்படின்னா இங்கே வோல்டேஜ் ட்ராப் வந்து அக்கர் ஆகுது அப்படிங்கிறது தான் கான்செப்ட். பியிலேருந்து ஏக்கு இங்கே மூவ் ஆனதுக்கப்புறமா அப்போ இந்த பி பாயிண்ட்டை விட ஏ பாயிண்டில் நமக்கு வோல்டேஜ் வந்து கம்மியாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து நமக்கு ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ பாயிண்ட் பியில் இருக்கிற பொட்டென்ஷியல் வந்து பாயிண்ட் ஏல இருக்க பொட்டென்ஷியலை விட கிரேட்டர் தானாக இருக்கும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். இதை தான் நம்ம பொட்டென்ஷியல் ட்ராப் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது இந்த பாயிண்ட்ல. ஸோ எந்த இடத்துல பொட்டென்ஷியல் வந்து அதிகமாகுதோ அதை வந்து நம்ம பொட்டென்ஷியல் ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஆப்போசிட்டாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏலேருந்து பிக்கு மூவ் ஆகுற மாதிரி நம்ம கரண்ட் டைரக்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ இந்த பொட்டென்ஷியல் அட் பாயிண்ட் ஏ வந்து பியை விட கிரேட்டர் தானாக இருக்கும். ஏன் அப்படின்னா இங்கே தான் நமக்கு ரெசிஸ்டர் இருக்குது. ஸோ இது வழியாக ஃப்ளோ ஆகிறதுக்கு முன்னாடி நமக்கு ஹையர் பொட்டென்ஷியல் இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் வழியாக இங்கே வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நமக்கு பொட்டென்ஷியல் கம்மியாகும். ஸோ இந்த இடத்துல வந்து இப்போ பொட்டென்ஷியல் ட்ராப் இருக்கும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஸோ எப்போவுமே கரண்ட் வந்து ரெசிஸ்டன்ஸ் வழியாக ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா வோல்டேஜ் ட்ராப் அக்கர் ஆகும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஸோ இந்த கேவிஎல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் படி நம்ம என்ன பார்த்துருப்போம், சம் ஆஃப் ஆல் தி பிரான்ச் வோல்டேஜ் அரவுண்ட் த லூப் வந்து 0 இருக்குது அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஸோ இதில் நம்ம டைரக்ஷன் வந்து கிளாக் வைஸாகவும் எடுத்துக்கலாம், ஆன்டி கிளாக் வைஸாகவும் எடுத்துக்கலாம். ஸோ அதை பொறுத்து நமக்கு அதே ஸ்டேட்மெண்ட் தான் வந்து வெரிஃபை ஆகும். ஸோ ஒரு எக்ஸாம்பிளை நான் சால்வ் பண்ணி காட்டுறேன், அப்போ இது வந்து உங்களுக்கு இன்னுமே நல்லா புரியும். ஸோ எப்போவுமே நம்ம பொட்டென்ஷியல் ரைஸை வந்து பாசிட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கலாம், ட்ராப் இன் பொட்டென்ஷியலை வந்து நெகட்டிவும் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து இப்படி தான் எடுக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது, ஆப்போசிட்டாக கூட நம்ம எடுத்துக்கலாம். பட் கான்செப்ட் என்ன அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் இனிஷியலாக என்ன ஃபாலோ பண்ணுறோமோ அதே நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா எந்தவித கன்ஃபியூஷனும் இருக்காது ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்ணும்போது. ஸோ ரைஸ் இன் பொட்டென்ஷியல் அப்படிங்கும்போது ரைஸ் அப்படின்னா அதிகமாகுது, அதிகமாகிறத நம்ம பாசிட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ட்ராப் அப்படின்னா கம்மியாகுது, அதை நம்ம நெகட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த சர்க்கியூட்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதாவது ஒரு லூப் இருக்கணும். லூப் அப்படின்னா நமக்கு க்ளோஸ்டு பாத் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே நமக்கு ஒரு லூப் இருக்கு. இந்த லூப்ல கரண்ட் டைரக்ஷன் இந்த மாதிரி ஃப்ளோ ஆகுது. ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கு, ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த மாதிரி சீரீஸ்ல நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கனெக்ஷன்ல நம்ம இப்போ கேவிஎல் அப்ளை பண்ணலாம். ஸ்டார்டிங் வந்து இனிஷியல் வோல்டேஜ் சோர்ஸ்லேருந்து எடுத்துக்கலாம். ஸோ மைனஸ்லேருந்து ப்ளஸுக்கு மூவ் ஆகுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பொட்டென்ஷியல் ரைஸ் தான் ஆகுது. பொட்டென்ஷியல் ரைஸ் வந்து நம்ம பாசிட்டிவ் சைனை இண்டிகேட் பண்ணணும். ஸோ ப்ளஸ் வி அப்படின்னு நமக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் வழியாக இங்கே ஃப்ளோ ஆகும்போது ஜென்ரலாக நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ரெசிஸ்டர் வழியாக ஃப்ளோ ஆகும்போது நமக்கு வோல்டேஜ் ட்ராப் அக்கர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த இடத்துல ஃப்ளோ ஆகும்போது நமக்கு இங்கே வந்து ஒரு வோல்டேஜ் ட்ராப் இருக்கும். ஸோ அந்த வோல்டேஜ் ட்ராப்பை வந்து நம்ம நெகட்டிவ் சைனை வச்சு தான் வந்து இண்டிகேட் பண்ணணும். ஸோ மைனஸ், ஸோ ஃபார்முலா என்ன அப்படின்னா V is equal to IR. ஸோ டைரெக்டாக நம்ம இன் டேர்ம்ஸ் ஆஃப் வோல்டேஜாக ரெப்ரசென்ட் பண்ணலாம், இல்லை அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் அண்ட் ரெசிஸ்டர் வேல்யூவாக நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். இங்கே நமக்கு என்ன வோல்டேஜ் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ கரண்ட் அண்ட் ரெசிஸ்டருடைய வேல்யூவை வச்சு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ I இன்டூ ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ R1. ஸோ IR1 ட்ராப் அப்படிங்கிறதுனால மைனஸ் IR1 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு அடுத்து இங்கே ஃப்ளோ ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் ப்ளஸ்லேருந்து மைனஸுக்கு மூவ் ஆகுது. அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸ் வழியாக வரும்போது மறுபடியும் நமக்கு இங்கே ட்ராப் தான் இருக்குது. ஸோ மைனஸ் என்ன வோல்டேஜ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதே கரண்ட் தான் நமக்கு இங்கேயும் இருக்குது. ஸோ I இன்டூ R2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும், விச் இஸ் ஈக்குவல் டு 0 ஆஸ் பர் KVL law. ஸோ ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்துருந்தோம் அப்படின்னா சம் ஆஃப் ஆல் தி வோல்டேஜ் பிரான்ச் வோல்டேஜஸ். ஸோ எல்லா பிரான்ச்சில் இருக்க வோல்டேஜஸையும் நம்ம இங்கே வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அரவுண்ட் த லூப்பில் இருக்கிற பிரான்ச் வோல்டேஜஸ் தான் கன்சிடர் பண்ணணும். ஸோ இது ஒரு லூப் அப்படிங்கிறதுனால எல்லா பிரான்ச் வோல்டேஜையும் கன்சிடர் பண்ணியாச்சு. இது வந்து எதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும் அப்படின்னா 0க்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இங்கே 0க்கு ஈக்குவேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இதிலிருந்து நம்ம V is equal to எல்லாத்தையும் நம்ம ரைட் சைடுக்கு மூவ் பண்ணோம் அப்படின்னா I இன்டூ R1 ப்ளஸ் R2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் கேவிஎல்லுடைய கான்செப்ட். ஸோ தியரிட்டிக்கலாக பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கும், ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும்.
ஸோ இதில் முக்கியமான ஒரு விஷயம் நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா, இந்த கேவிஎல் அண்ட் கேசிஎலுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது தான். கேசிஎல்னா கரண்ட் லா, கேவிஎல்னா வோல்டேஜ் லா. பட் இதை எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு கொஸ்டின். ஏன்னா நிறைய கொஸ்டின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா தியரிட்டிக்கலாக கொஸ்டின் கேட்கும்போது இந்த கொஸ்டின் வந்து நிறையவே ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ கேசிஎல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ். ஆனால் கேவிஎல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஸோ இது ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட். ஸோ நான் சார்ஜஸை பற்றி, அதாவது கேசிஎலை பற்றி பேசும்போதே எப்படின்னு சொல்லி இதை நான் வந்து உங்களுக்கு ஜஸ்டிஃபை பண்ணி காமிச்சிருந்தேன். ஸோ சார்ஜஸை வந்து நம்மளால் க்ரியேட் பண்ணவும் முடியாது, டெலீட் பண்ணவும் முடியாது, ஜஸ்ட்டு கன்சர்வ் தான் பண்ண முடியும். ஸோ கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ் அப்படிங்கும் போது தான் நமக்கு இன்கமிங் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு அவுட் கோயிங் கரண்ட் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதே கான்செப்ட் தான் இந்த கேவிஎலுக்கும். ஆனால் இங்கே வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. ஸோ இதுதான் இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற பேசிக் டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ நம்ம ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ணி பார்க்கலாம் ஃபார் கேசிஎல் அண்ட் கேவிஎல். அப்போ நமக்கு இந்த ஐடியா இன்னுமே நல்லா கிடைக்கும். ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்சி ஜூனியர் இன்ஜினியர் 2023 கொஸ்டின் பேப்பர்லேருந்து எடுத்த கொஸ்டின். ஸோ இங்கே நமக்கு ஒரு சர்க்கியூட் கொடுத்துருக்காங்க. இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் வேல்யூ என்ன அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கொஸ்டின். ஸோ இந்த சர்க்கியூட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேவிஎல் கான்செப்ட்டுக்கு ரிலேட் பண்ணிக்கலாம். இங்கே நமக்கு ஒரு லூப் தான் இருக்குது. இந்த லூப்பில் கரண்ட் வந்து இந்த மாதிரி ஃப்ளோ ஆகுது. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ்லாம் அப்ளை பண்ணலாம். ஸோ ஒரு ஒரு பிரான்ச்லையும் எவ்வளோ வோல்டேஜ் இருக்குன்னு கேல்குலேட் பண்ணி நம்ம ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையான கரண்ட் வேல்யூ கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு இனிஷியலாக இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் அண்ட் மைனஸ். ஸோ மைனஸ்லேருந்து டைரக்ஷன் இப்படி ஃப்ளோ ஆகிறதுனால மைனஸ் டு ப்ளஸ், அப்போ நமக்கு பொட்டென்ஷியல் ரைஸ் தான் இருக்குது. ஸோ பாசிட்டிவ் சைன் தான். ஸோ ப்ளஸ் வோல்டேஜ் வேல்யூ என்ன 20 அப்படின்னு இருக்குது. நெக்ஸ்ட் அடுத்த பிரான்ச் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே ஃப்ளோ ஆகிற கரண்ட் என்ன இருக்குது ஐ அப்படின்னு இருக்குது. அண்ட் ரெசிஸ்டர் வேல்யூ 10 ohms இருக்குது. ஸோ இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ். ஸோ ப்ளஸ்லேருந்து மைனஸ் மூவ் ஆகும்போது நமக்கு இங்கே என்ன இருக்குது வோல்டேஜ் ட்ராப் இருக்குது. ஸோ நெகட்டிவ் சைன் வச்சு இண்டிகேட் பண்ணணும். என்ன வேல்யூ ஆஃப் வோல்டேஜ் அப்படின்னா ஐ இன்டூ ஆர். ஐ நமக்கு தெரியாது, ஆர் வேல்யூ 10. ஸோ ஐ இன்டூ 10 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இந்த பிரான்ச்சில் நமக்கு எந்த எலிமெண்ட்டும் இல்லை. நெக்ஸ்ட் இதில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ். ஸோ ப்ளஸ்லேருந்து மைனஸ்க்கு மூவ் ஆகிறதுனால வோல்டேஜ் ட்ராப் தான் இருக்குது. ஸோ நெகட்டிவ் சைன். என்ன வேல்யூ ஆஃப் வோல்டேஜ் 30. ஸோ 30 which is equal to 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 20 மைனஸ் 10i மைனஸ் 30 is equal to 0. ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் 10i மைனஸ் 10 is equal to 0. So minus 10i is equal to 10 and I is equal to minus 1 amperes அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் கேட்டிருக்க கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கேவிஎல் அப்ளை பண்ணி கேட்டிருக்க பராமீட்டர்ஸை வந்து கண்டுபிடிக்கணும். கொஸ்டின் நம்பர் 2, the value of current is. ஸோ இங்கே நமக்கு ஒரு சர்க்கியூட் கொடுத்துருக்காங்க. நம்ம கரண்ட் வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். இங்கேயும் நம்ம கேவிஎல் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு பிரான்ச்லேயும் அந்த எலிமெண்ட் ஓரியன்டாக எவ்வளோ வோல்டேஜ் இருக்குன்றதை நம்ம கேல்குலேட் பண்ணலாம். ஸோ இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ மைனஸ்லேருந்து ப்ளஸ் மூவ் ஆகிறதுனால பொட்டென்ஷியல் ரைஸ் தான் இருக்குது. ஸோ ப்ளஸ் 30. நெக்ஸ்ட் இந்த எலிமெண்ட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ளஸ்லேருந்து மைனஸ். ஸோ ட்ராப் ஆகிறதுனால மைனஸ். வேல்யூ என்ன 50 வோல்ட். நெக்ஸ்ட் அகெயின் இங்கே ப்ளஸ்லேருந்து மைனஸுக்கு தான் மூவ் ஆகுது. ஸோ வேல்யூ ஆஃப் வோல்டேஜ் என்ன 10. ஸோ மைனஸ் 10. ஸோ இந்த பிரான்ச்சில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ளஸ் டு மைனஸ். ஸோ ட்ராப் ஆகிறதுனால மைனஸ். இங்கே நமக்கு என்ன வேல்யூ ஆஃப் கரண்ட் இருக்குது அப்படின்னா ஐ அப்படின்னு தான் இருக்குது. வோல்டேஜ் வேல்யூ டைரெக்டாக இல்லை. ஸோ ஐ இன்டூ ஆர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஐ நமக்கு தெரியாது, ஆர் வேல்யூ 10. நெக்ஸ்ட் இந்த எலிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த பிரான்ச்சில் எந்த எலிமெண்ட்டும் இல்லை. நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக இங்கே ஒரு ரெசிஸ்டர் இருக்குது. ஸோ ப்ளஸ் மைனஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ளஸ் டூ மைனஸ் அப்படிங்கும்போது வோல்டேஜ் ட்ராப். ஸோ மைனஸ் 30 இன்டூ கரண்ட் என்ன இருக்குது ஐ. ஸோ 30i அப்படின்னு கிடைக்கும் which is equal to 0. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ 30 minus 50 minus 10 minus 10i minus 30i is equal to 0. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா minus 30 minus 40i is equal to 0. ஸோ இதிலிருந்து i வேல்யூவை கால்குலேட் பண்ணலாம். ஸோ i is equal to minus 3/4.
which is equal to minus 0.75 amperes. So இதுதான் வந்து கேட்டிருக்க questionக்கான answer. Third question. இந்த question வந்து GATE exam 2010ல கேட்டிருக்க ஒரு question. Calculate the power supplied by voltage source in the circuit. ஸோ இங்கே நமக்கு ஒரு circuit கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம பவர் எவ்வளோ இருக்குது அப்படின்றத calculate பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம KVL, KCL ரெண்டுமே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம எவ்வளோ லூப் இருக்குது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறமா எவ்வளோ ஜங்ஷன் பாயிண்ட்ஸ் இருக்குது, எதுலெல்லாம் நம்ம KCL, KVL அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே நமக்கு ஒரு ஜங்ஷன் பாயிண்ட் இருக்கு. ஸோ இந்த ஜங்ஷன் பாயிண்ட்ல வந்துட்டு கரண்ட் எப்படி ஃப்ளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் இங்கே வந்து என்டர் ஆகுது. ஸோ ஆரோ மார்க் இப்படி இருக்கும். இந்த பர்டிகுலர் இடத்துல வந்து இங்கேயும் நமக்கு கரண்ட் இப்படி தான் என்டர் ஆகுது. ஸோ இதில் வந்துட்டு எவ்வளோ கரண்ட் இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் நோட் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே ஒரு ஆரோ மார்க் போட்டு உங்களுக்கு நான் ட்ரா பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் நோட்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா KCL அப்ளை பண்ணும்போது இன்கமிங் கரண்ட் வந்து அவுட் கோயிங்க்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஜங்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா இதுவுமே இன்கமிங் தான், இதுவுமே இன்கமிங் தான். ஸோ 1 + 2 அப்படின்னு கிடைக்கும், which is equal to the outgoing current. இங்கே நமக்கு என்ன கரண்ட் அப்படின்னு தெரியாது, which means 1 + 2 is equal to 3 ohms அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா தான் நமக்கு KCL வந்து இங்கே சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ நமக்கு இந்த பர்டிகுலர் பிரான்ச்சில் வந்து 3 amperes current வந்து flow ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் அடுத்த ஜங்ஷன் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஜங்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ இதில் நம்ம கால்குலேட் பண்ணும்போது அகெயின் KCL அப்ளை பண்ணணும். ஸோ இதில் இன்கமிங் அவுட் கோயிங் கரண்ட்ஸ் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த பர்டிகுலர் ஜங்ஷன் பாயிண்ட்டை நம்ம இங்கே கன்சிடர் பண்ணிட்டோம் அப்படின்னா -2 அப்படிங்கும்போது இங்கே ஃப்ளோ ஆகிற கரண்ட்டை நம்ம I அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இங்கே நமக்கு இன்கமிங் I அப்படின்னு இருக்கு. இங்கே இருக்கிற கரண்ட்டை நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம், which is 3 amperes. ஸோ இங்கே 3 இன்கமிங் இருக்கு, இங்கே ஒரு I இன்கமிங் இருக்கு, which means இந்த பர்டிகுலர் ஜங்ஷன்ல நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், I + 3. ஏன்னா இங்கேயும் I இருக்கு, இங்கே 3 amperes இருக்கு. ஸோ அவுட் கோயிங் கரண்ட் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா I + 3 இருந்துச்சுன்னா தான் நமக்கு இந்த இடத்துல இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ I + 3 அப்படிங்கிற கரண்ட் இங்கே ஃப்ளோ ஆகுது. ஸோ இதை நம்ம ட்ராக் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் இந்த பர்டிகுலர் ஜங்ஷனை எடுத்துக்கலாம். இந்த ஜங்ஷனில் இங்கே ஃப்ளோ ஆகிற கரண்ட் என்ன இருக்குது, I + 3 அப்படின்னு நமக்கு இங்கே கால்குலேட் பண்ணியாச்சு. இதில் நமக்கு இங்கே அவுட் கோயிங்காக இருக்குது, எவ்வளோன்னா 1 amperesல இருக்குது. நெக்ஸ்ட்டு இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா அவுட் கோயிங் தான் இருக்குது. ஸோ இன்கமிங் நமக்கு இந்த ஜங்ஷனில் என்ன இருக்குது, I + 3, which is equal to இங்கே ஆல்ரெடி ஒரு 1 amperes கரண்ட் இருக்கு அண்ட் ரிமைனிங் இப்போ இங்கே எவ்வளோ இருந்துச்சுன்னா இது சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும், which is I + 2. அப்போ தான் நமக்கு I + 3 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இங்கே ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து I + 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதே தான் நமக்கு இங்கே வரைக்கும் ஃப்ளோ ஆகும். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த ஜங்ஷனை கன்சிடர் பண்ணிவிட்டு நம்ம KCL அப்ளை பண்ணணும். ஸோ இதில் இன்கமிங்காக வர கரண்ட் என்ன இருக்குது, I + 2 அப்படின்னு இருக்குது. இங்கே அவுட் கோயிங் வந்து நமக்கு ஒரு 2 amperes இருக்குது. நெக்ஸ்ட்டு இப்போ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் அவுட் கோயிங்காக இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு +I அப்படின்றது இந்த பர்டிகுலர் பிரான்ச்ல இருக்கணும். ஸோ இங்கே I அப்படிங்கிற கரண்ட் வந்து நமக்கு ஃப்ளோ ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ ஒவ்வொரு ஜங்ஷன் பாயிண்ட்ஸ்லையும் இப்போ நம்ம எவ்வளோ கரண்ட் இருக்குது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு லூப்பை கன்சிடர் பண்ணணும். ஸோ இந்த அவுட்டர் லூப்பை கன்சிடர் பண்ணால் தான் I வேல்யூ என்ன அப்படிங்கிறது நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த இனிஷியல் சோர்ஸ் வோல்டேஜ்லேருந்து எடுத்துக்கலாம். ஸோ -2 அப்படிங்கிறதுனால வோல்டேஜ் ரைஸ் தான் ஆகுது, which means நம்ம ப்ளஸ் சைனை வச்சு இண்டிகேட் பண்ணணும். ஸோ +10. நெக்ஸ்ட் இதை ட்ராக் பண்ணோம் அப்படின்னா இங்கே எங்கே அடுத்த எலிமெண்ட் இருக்குது, இந்த எலிமெண்ட் தான் இருக்குது. ஸோ இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே +, ஸோ பொட்டென்ஷியல் ட்ராப் ஆகிறதுனால மைனஸ். இங்கே நமக்கு என்ன கரண்ட் இருக்குது, என்ன ரெசிஸ்டர் வேல்யூ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். என்ன கரண்ட் I + 3. ஸோ I + 3 into resistance value என்ன 1 ohms. ஸோ 1. நெக்ஸ்ட் அடுத்து இங்கே ட்ராக் பண்ணோம் அப்படின்னா இங்கே ஒரு 1 ohms ரெசிஸ்டர் இருக்குது, அகெயின் I + 3 தான் இருக்குது. பட் +லேருந்து மைனஸ் அப்படிங்கிறதுனால வோல்டேஜ் ட்ராப்ஸ். கரண்ட் வேல்யூ I + 3 into ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ 1.
நெக்ஸ்ட் திருப்பியும் இந்த ரெசிஸ்டன்ஸ் வழியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அகெயின் ட்ராப் தான் +2 மைனஸ் அப்படிங்கிறதுனால ஸோ மைனஸ் என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஜங்ஷனுக்கு அப்புறமா இங்கே ஃப்ளோ ஆகிற கரண்ட் நம்ம I+2 அப்படின்னு கேல்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ I+2 இன்டூ ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ 1. நெக்ஸ்ட்டு இந்த பிரான்ச்சில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மைனஸ் கரண்ட் வேல்யூ I+2 அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ லாஸ்ட்டாக ட்ராக் பண்ணும்போது அகைன் நம்ம இந்த பாயிண்ட்டுக்கே வந்தாச்சு. ஸோ கேவிஎல் லா என்ன அப்படின்னா இது எல்லாமே 0க்கு ஈக்குவேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ இதை நம்ம இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ 10 மைனஸ் I மைனஸ் 3 மைனஸ் I மைனஸ் 3 மைனஸ் I மைனஸ் 2 மைனஸ் I மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 10 மைனஸ் 3 7 7 மைனஸ் 3 4 மைனஸ் 2 மைனஸ் 2 மைனஸ் 4 கிடைக்கும். ஸோ +4 மைனஸ் 4 நமக்கு கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் 1 2 3 4 மைனஸ் 4I இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். விச் மீன்ஸ் I is equal to 0. நமக்கு question என்ன கேட்டிருக்காங்கன்னா பவர் வேல்யூ தான் கேட்டிருக்காங்க, which is nothing but product of voltage into current. இங்கே voltage வேல்யூ வந்து 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் current 0 அப்படிங்கிறதுனால 10 into 0 0 watts அப்படிங்கிறது தான் கேட்டிருக்க கொஸ்டின்கான ஆன்சர். ஸோ இந்த மாதிரி தான் KVL KCL யூஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட் டாப்பிக்காக நம்ம மெஷ் அனாலிசிஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அனாலிசிஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி மெஷ்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ லூப்புக்கும் மெஷ்ஷுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா லூப்புக்கு உள்ள இன்னொரு லூப் வந்து இல்லாமல் இருக்கணும். ஸோ லூப் வித்தவுட் இன்னர் லூப். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இதை ஒரு லூப்பாக கன்சிடர் பண்ணிட்டோம். இதுக்குள்ளே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெரிய லூப்புக்குள்ளே நமக்கு இன்னொரு சின்ன லூப் இருக்குது. அப்போது இந்த பெரிய லூப்பாக இருக்கிறது வந்து நம்ம மெஷ் அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா இதுக்குள்ளே இன்னொரு லூப் இருக்குது. ஸோ லூப்புக்குள்ளே இன்னொரு லூப் இல்லாமல் இருக்கிறது தான் வந்து மெஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு மட்டும்தான் இந்த அனாலிசிஸ் மெத்தடை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த அனாலிசிஸ்க்கான ஸ்டெப்ஸ் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம தியரிட்டிக்கலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா ஐடென்டிஃபை டோட்டல் நம்பர் ஆஃப் மெஷர்ஸ் அண்ட் அசைன் த மெஷ் கரண்ட். ஸோ கொடுத்துருக்க சர்க்யூட்டில் எவ்வளோ மெஷர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணணும். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி மெஷ் கரண்ட்ஸை வந்து நம்ம அசைன் பண்ணணும். ஸோ I1 I2 I3 அப்படின்னு எவ்வளோ மெஷர்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கரண்ட்டை வந்து நம்ம அசைன் பண்ணணும். செகண்ட் வந்து டெவலப் KVL ஈக்குவேஷன். இப்போ நம்ம அசைன் பண்ணியிருக்க இந்த I1 I2 I3 பேஸ் பண்ணி ஒவ்வொரு மெஷ்ல இருந்தும் நம்ம KVL ஈக்குவேஷனை வந்து டெவலப் பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறமா இங்கே கிடைச்சிருக்க இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணி இந்த கரண்ட் வேல்யூஸ் I1 I2 I3 இது எல்லாத்தையுமே வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். இதுதான் இதுக்கான ப்ரொசீஜர். இதில் ஒரு முக்கியமான கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெஷ் அனாலிசிஸ் வந்து நம்ம பிளேனார் நெட்வொர்க்குக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அதாவது பிளேனார் அப்படிங்கும்போது சில சர்க்யூட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிராஸ் ஓவர் இருக்கும், ஒரு லைனுக்கு மேலே இன்னொரு லைன். ஸோ இதை வந்து நான் பிளேனார் சர்க்யூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சர்க்யூட்ஸுக்கு நம்ம இந்த மெஷ் அனாலிசிஸை வந்து அப்ளை பண்ண முடியாது. ஸோ பிளேனராக இருந்துச்சுன்னா மட்டும்தான் மெஷ் அனாலிசிஸ் வந்து அப்ளை பண்ண முடியும். இதுதான் இதுக்கான தியரிட்டிக்கல் ப்ரொசீஜர். இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். அப்போ இந்த ஸ்டெப்ஸ் வந்து இன்னுமே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். First question, find the power loss in 10 ohms resistor using mesh analysis. ஸோ இங்கே நமக்கு ஒரு சர்க்யூட் கொடுத்துருக்காங்க. இதில் இந்த 10 ohms resistor வழியாக எவ்வளோ பவர் லாஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டெப்பில் பார்த்தபடி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொடுத்துருக்க சர்க்யூட்டில் எவ்வளோ மெஷர்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இதில் இந்த ஃபர்ஸ்ட் பர்டிகுலர் இந்த பிளாக்கை மட்டும் கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இதை ஒரு மெஷ்ஷாக நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் அதே மாதிரி இதை நம்ம இன்னொரு மெஷ்ஷாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த மெஷ்ஷுக்கான கரண்ட்டை வந்து நம்ம அசைன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த மெஷ்ஷுக்கு கரண்ட்டை வந்து நம்ம I1 அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுக்கான கரண்ட் நம்ம I2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை நம்ம முடிச்சிட்டோம். செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் இருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், நம்பர் ஆஃப் மெஷ். ஸோ எவ்வளோ மெஷ் இருக்குது அப்படின்னா நமக்கு 2 மெஷ் இருக்குது. ஸோ 2 அண்ட் இதில் இருக்க மெஷ் கரண்ட்ஸ்லாம் என்னென்னு எடுத்திருக்கோம், I1 அண்ட் I2 அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிச்சிட்டோம். செகண்ட் ஸ்டெப் இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஒவ்வொரு மெஷ்லையும் அதுக்கேற்ற KVL அதாவது கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா அப்ளை பண்ணி ஈக்குவேஷனை வந்து நம்ம எழுதணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் மெஷ்ஷை நம்ம எடுத்துக்கலாம், இந்த பாயிண்ட்லேருந்து எடுத்துக்கலாம். ஸோ -2 ப்ளஸ் அப்படிங்கிறதுனால பொட்டென்ஷியல் ரைஸ் தான் ஆகுது. ஸோ ப்ளஸ்
10 வோல்ட் அப்படின்னு கிடைக்கும். அடுத்த பிரான்ச் எலிமெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே ஃப்ளோ ஆகிற கரண்ட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா I1 நம்ம எடுத்திருக்கோம். ஸோ ரெசிஸ்டர் வேல்யூ 5 அப்படிங்கிறதுனால +2 மைனஸ் மூவ் ஆகும்போது நமக்கு ட்ராப். ஸோ நெகட்டிவ் சைன் எடுத்துக்கோங்க. I into R அப்படிங்கிறதுனால I வேல்யூ I1 and ரெசிஸ்டர் வேல்யூ 5 அப்படிங்கிறதுனால 5 into I1 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் வந்து நமக்கு ஸ்ப்ளிட் ஆகுது. ஸோ இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா அகெயின் +2 மைனஸ் அப்படிங்கிறதுனால மைனஸ் என்ன ரெசிஸ்டன்ஸ் வழியாக அப்படின்னா 5. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பர்டிகுலர் மெஷ் தான் கன்சிடர் பண்ணுறோம். ஸோ இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் என்ன I1. ஆனால் இதே எலிமெண்ட்ல நமக்கு இந்த பர்டிகுலர் கரண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா I2 அப்படிங்கும் போது இங்கேயும் நமக்கு இப்படி ஒரு கரண்ட் ஃப்ளோ வந்து இருக்கு. ஆனால் நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கிறது இந்த மெஷ் அப்படிங்கிறதுனால I1 வேல்யூ வந்து I2 விட கிரேட்டர் தானே இருக்கும். ஸோ நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்னா I1 மைனஸ் I2. ஏன் அப்படின்னா நம்ம இந்த ஃபர்ஸ்ட் மெஷ் தான் கன்சிடர் பண்ணியிருக்கோம். இதில் இந்த I1 தான் டாமினன்ட் கரண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் I1 மைனஸ் I2 அப்படின்னு நம்ம இங்கே எடுத்திருக்கோம். இதுக்கான பேசிக்ஸ் எல்லாமே இதுக்கு முன்னாடி வீடியோலேயே நம்ம பார்த்துருப்போம். அந்த கான்செப்ட் தான் நம்ம இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம். which is equal to வேற எந்த எலிமெண்ட்டுமே இல்லை. ஸோ நம்ம 0க்கு ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம ஃபர்தராக இப்போ சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 10 மைனஸ் 5I1 மைனஸ் 5I1 ப்ளஸ் 5I2 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ 5ஆல் நம்ம டிவைட் பண்ணோம். இதில் இருந்து நமக்கு 2 மைனஸ் I1 மைனஸ் I1 ப்ளஸ் I2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதில் இருந்து நமக்கு மைனஸ் 2I1 ப்ளஸ் I2 which is equal to மைனஸ் 2 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் அதே மாதிரி இப்போ அடுத்த மெஷ்ஷுக்கு நம்ம ஈக்குவேஷன் எழுதலாம். ஸோ இங்கேருந்து இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நமக்கு டைரக்ஷன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ ப்ளஸ்லேருந்து மைனஸ் போகிறதுனால நெகட்டிவ் சைன் வோல்டேஜ் ட்ராப்புக்காக 5 இன்டூ இப்போ நமக்கு இந்த பர்டிகுலர் மெஷர் கன்சிடர் பண்ணியிருக்கிறதுனால இதில் இருக்க கரண்ட் தான் நமக்கு டாமினண்ட்டாக இருக்கும். ஆனால் அட் த சேம் டைம் இந்த கரண்ட்டும் இங்கே நமக்கு ஆப்போசிட்டில் ஃப்ளோ ஆகுது. ஆனால் இப்போ டாமினண்ட் என்ன I2 அப்படிங்கிறதுனால I2 மைனஸ் I1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஸோ இதை நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஏன்னா ஒரு டைம் கன்சிடர் பண்ணிவிட்டு சில நேரத்தில் நம்ம அப்படியே விடுறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ எப்போவுமே எந்த மெஷர் கன்சிடர் பண்ணியிருக்கோமோ அதில் இருக்க கரண்ட்டை தான் நம்ம டாமினண்ட்டாக எடுத்துக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தாச்சு. அடுத்த எலிமெண்ட் இங்கே நமக்கு இருக்குது. ஸோ ப்ளஸ் மைனஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மைனஸ் 10 இன்டூ ஃப்ளோ ஆகிற கரண்ட் என்ன I2 which is equal to 0. ஸோ இதை நம்ம ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணலாம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அகெயின் 5ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் சைனை நம்ம வெளியில் எடுத்துடலாம். ஸோ I1 மைனஸ் I2 minus 2I2 is equal to 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ I1 minus 3I2 is equal to 0. ஸோ இதில் இருந்து I1 is equal to 3I2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய ப்ரீவியஸ் ஈக்குவேஷனை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் I1க்கு பதிலாக மைனஸ் 2 இன்டூ 3I2 அப்படின்னு எழுதிக்கலாம். ப்ளஸ் I2 is equal to 0. சாரி மைனஸ் 2. ஸோ இதை நம்ம ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணோம்னா மைனஸ் 6I2 ப்ளஸ் I2 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2. ஸோ இதிலிருந்து மைனஸ் 5I2 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 விச் மீன்ஸ் I2 இஸ் ஈக்குவல் டு 2/5 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் I2 உடைய வேல்யூ. ஆனால் நமக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பவர் லாஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ பவர் லாஸ் உடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா I²R. ஸோ I வேல்யூ நமக்கு இங்கே என்ன கிடைச்சிருக்கு 10 ohms ரெசிஸ்டர் வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட் தான். ஸோ இங்கே நமக்கு I2 வேல்யூ எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுனால I2 வேல்யூ 2/5. ஸோ 2/5 தி ஹோல் ஸ்கொயர் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ 10. ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1.6 அப்படின்னு கிடைக்கும். பவர் அப்படிங்கிறதுனால வாட்ஸ். ஸோ இதுதான் கேட்டிருக்க கொஸ்டினுக்கான ஆன்சர். இந்த மாதிரி தான் மெஷ் அனாலிசிஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணணும்.
இன்னொரு கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். அப்போ இது இன்னுமே வந்து நமக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஃபைண்ட் த வோல்டேஜ் அக்ராஸ் 30 ohms ரெசிஸ்டர் யூஸிங் மெஷ் அனாலிசிஸ். ஸோ இங்கே நமக்கு ஒரு சர்க்கியூட் கொடுத்துருக்காங்க. 30 ohms ரெசிஸ்டர் அப்படிங்கிறது இங்கே இருக்குது. இது வழியாக ஃப்ளோ ஆகுற வோல்டேஜ் என்ன அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம ஃபாலோ பண்ணணும். எவ்வளோ மெஷர்ஸ் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இங்கே நமக்கு ஒரு மெஷ் இருக்குது அண்ட் இங்கே நமக்கு ஒரு மெஷ் இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் mesh is equal to 2 and இதில் இருக்க கரண்ட்டை நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா I1 and இங்கே நம்ம I2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ கரண்ட் அசைன்டு வந்து I1 and I2. நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா இண்டிவிஜுவலாக இந்த ஒவ்வொரு மெஷுக்கும் நம்ம கேவிஎலை யூஸ் பண்ணி ஈக்குவேஷனை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த பர்டிகுலர் மெஷ் எடுத்துக்கலாம். -2 ப்ளஸ் அப்படிங்கும்போது வோல்டேஜ் ரைஸ். ஸோ ப்ளஸ் 20 volts அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த வழியாக ஃப்ளோ ஆகும்போது மைனஸ், ஏன்னா ப்ளஸ் டூ மைனஸ் அப்படிங்கும்போது வோல்டேஜ் ட்ராப் இருக்கும். ஸோ 5 இன்டூ கரண்ட் என்ன ஃப்ளோ ஆகுது I1. நெக்ஸ்ட்டு இந்த பிரான்ச்சில் ஃப்ளோ ஆகும்போது தான் நம்ம கவனிச்சுக்கணும். ஏன்னா நமக்கு 2 கரண்ட் இங்கே இருக்குது. எது டாமினன்ட் அப்படின்னு நம்ம ப்ரீவியஸ் ப்ராப்ளம்லேயே பார்த்துருப்போம். அந்த கான்செப்டை இங்கே அப்ளை பண்ணணும். ஸோ மைனஸ் 10 இன்டூ டாமினன்ட் கரண்ட் வந்து நமக்கு I1 மைனஸ் செகண்ட் கரண்ட் என்ன I2 which is equal to 0 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா எனக்கு கிடைக்கும் 20 மைனஸ் 5I1 மைனஸ் 10I1 ப்ளஸ் 10I2 is equal to 0 அப்படின்னு கிடைக்கும். இது சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா மைனஸ் 15I1 ப்ளஸ் 10I2 is equal to மைனஸ் 20 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை நம்ம 5ல டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ மைனஸ் 3I1 plus 2I2 is equal to minus 4 அப்படின்னு கிடைக்கும். இதை நம்ம ஒரு ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் செகண்ட் மெஷுக்கான கேவிஎல் ஈக்குவேஷனை வந்து நம்ம டெவலப் பண்ணணும். ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் நம்ம இந்த பர்டிகுலர் பிரான்ச்லேருந்து எடுத்துக்கலாம். ஸோ ப்ளஸ் மைனஸ் அப்படிங்கிறதுனால மைனஸ் 10 இன்டூ இப்போ நம்மளுடைய டாமினன்ட் கரண்ட்டுன்னு I2. ஸோ I2 மைனஸ் I1 அப்படின்னு கிடைக்கும். இந்த 30 ohms ரெசிஸ்டர் வழியாக ஃப்ளோ ஆகும்போது மைனஸ் 30 இன்டூ I2 அப்படின்னு கிடைக்கும். இங்கே மைனஸ் 2 ப்ளஸ் அப்படிங்கிறதுனால ப்ளஸ் வோல்டேஜ் ட்ராப். ஸோ 80 which is equal to 0 அப்படின்னு கிடைக்கும். இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணலாம். மைனஸ் 10I2 ப்ளஸ் 10I1 மைனஸ் 30I2 plus 80 is equal to 0. So இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 10I1 minus 40I2 is equal to minus 80 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 10ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் I1 minus 4I2 is equal to minus 8 அப்படின்னு கிடைக்கும். இதை நம்ம செகண்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸை இப்போ நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் இங்கே 2I2 இருக்குது, இங்கே மைனஸ் 4I2ன்னு இருக்குது. ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் மல்டிப்ளைட் பை 2 நமக்கு என்ன கிடைக்கும் மைனஸ் 6I1 ப்ளஸ் 4I2 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 8 அப்படின்னு கிடைக்கும். செகண்ட் ஈக்குவேஷன் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு I1 மைனஸ் 4I2 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 8. ஸோ இது கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் minus 5I1 is equal to minus 16. So I1 is equal to 16 by 5 அப்படின்னு கிடைக்கும். ஸோ நமக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த 30 ohms ரெசிஸ்டர் வழியாக ஃப்ளோ ஆகிற வோல்டேஜ் என்ன அப்படிங்கிறது தான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் இருக்கிற வோல்டேஜ் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதை நம்ம P அப்படின்னு எடுத்துக்கலாம் which is equal to I into R. ஸோ இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் என்ன I2. ஸோ I2 into R அப்படின்னு கிடைக்கும். I2ஓட வேல்யூ நம்ம இப்போ கேல்குலேட் பண்ணணும். I1 தான் 16 by 5 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து எழுதலாம் I1 ப்ளஸ் 8 இஸ் ஈக்குவல் டு 4I2 அப்படின்னு கிடைக்கும். இதில் I1 வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். 16 by 5 ப்ளஸ் 8 இஸ் ஈக்குவல் டு 4I2. ஸோ இதுலேருந்து I2வை கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா 4I2 இஸ் ஈக்குவல் டு 56 by 5. ஸோ I2 is equal to 14 by 5 amps அப்படின்னு கிடைக்கும். ஸோ I2 வேல்யூ நமக்கு இங்கே கிடைச்சிச்சு which is 14 by 5 and resistance வேல்யூ இங்கே என்ன இருக்குது 30. ஸோ into 30 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 5 6 30 and 14 6 நமக்கு 84 volt அப்படின்னு கிடைக்கும்.
ஸோ இதுதான் கேட்டிருக்க கொஸ்டினுக்கான ஆன்சர். இந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருக்க ப்ராப்ளமை மெஷ் அனாலிசிஸை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட் டாப்பிக்காக மெஷ் அனாலிசிஸில் சூப்பர் மெஷ் அனாலிசிஸ் பற்றி பார்க்கலாம். அதாவது மெஷ் அனாலிசிஸ் வித் கரண்ட் சோர்ஸ் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நெக்ஸ்ட் டாபிக். ஸோ எப்போல்லாம் மெஷ் அனாலிசிஸில் நமக்கு ஒரு கரண்ட் சோர்ஸ் இருக்கோ அப்போ அதை நம்ம சூப்பர் மெஷ் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு அனாலிசிஸ் ப்ரொசீஜர் ஃபர்ஸ்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி சூப்பர் மெஷ்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். சூப்பர் மெஷ் அப்படிங்கிறதுடைய டெஃபினிஷன் என்ன அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, when a current source is shared by two meshes then the corresponding circuit will be called as super mesh. ஸோ இப்போ நம்ம ஒரு சர்க்யூட்டை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நமக்கு செப்பரேட்டாக ரெண்டு மெஷஸ் இந்த மாதிரி அவைலபிளாக இருக்குது. ரெண்டுத்துக்குமே நடுவில் நமக்கு இன்டர்மீடியட்டாக ஒரு கரண்ட் சோர்ஸ் இருக்குது. ஸோ இந்த கரண்ட் சோர்ஸ் இந்த ரெண்டு மெஷ்ஷுமே ஷேர் பண்ணிக்கும். ஸோ ஒரு கரண்ட் சோர்ஸை இந்த மாதிரி ரெண்டு மெஷ் ஷேர் பண்ணிக்கும் போது இருக்கிற சர்க்யூட்டை தான் நம்ம சூப்பர் மெஷ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற சர்க்யூட்டுக்கு தான் இந்த அனாலிசிஸ் ப்ரொசீஜரை நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணி நம்ம பார்க்கலாம். அப்போ இன்னுமே வந்து பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஃபைண்ட் த கரண்ட் யூஸிங் மெஷ் அனாலிசிஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சர்க்யூட் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட்டு நம்ம எவ்வளோ மெஷர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே நமக்கு 3 டிஃப்ரெண்ட் மெஷர்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் மெஷர்ஸ் கேல்குலேட் பண்ணணும். அதுதான் நம்மளுடைய ப்ரொசீஜரில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ இங்கே நமக்கு ஒரு மெஷ் இருக்குது. ஸோ இங்கே ஒரு மெஷ் இருக்குது 1, 2 and 3. ஸோ டோட்டலாக நமக்கு 3 மெஷர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இதை நம்ம I1, I2 and I3 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ நம்பர் ஆஃப் மெஷர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 and the current assigned are I1, I2 and I3. ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு மெஷ்ஷையும் நம்ம இண்டிவிஜுவலாக ஐடென்டிஃபை பண்ணி நம்ம ஈக்குவேஷன் எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் மெஷ்ஷுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம இதனுடைய ஈக்குவேஷனை நம்ம எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த வோல்டேஜ் சோர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். -2 ப்ளஸ் அப்படிங்கிறதுனால வோல்டேஜ் ரைஸ், ஸோ +2. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல +2 மைனஸ் அப்படிங்கிறதுனால வோல்டேஜ் ட்ராப், ஸோ மைனஸ். அண்ட் வேல்யூ ஆஃப் ஆர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 அண்ட் கரண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா I1. ஸோ இந்த இடத்துல V is equal to IR அப்படிங்கிறதுனால 2 into I1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் இந்த ரெசிஸ்டர் வழியாக அகெயின் +2 மைனஸ் அப்படிங்கிறதுனால ட்ராப், ஸோ மைனஸ் வேல்யூ ஆஃப் ஆர் 1 அண்ட் கரண்ட் என்ன ஃப்ளோ ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெசிஸ்டரில் இப்போ நமக்கு 2 கரண்ட் அவைலபிளாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து I1 அண்ட் செகண்ட் வந்து I3 ஆப்போசிட் டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகும். ஸோ நம்ம பேசுகிறது I1 அதாவது ஃபர்ஸ்ட் மெஷ் பற்றி தான் அப்படிங்கிறதுனால I1 தான் நம்மளுடைய டாமினன்ட் கரண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ இதனுடைய வேல்யூவை நம்ம எப்படி எழுதுகிறோம் அப்படிங்கிறத வந்து நல்லா கவனிச்சுக்கணும். 2 கரண்ட் இந்த மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும்போது டாமினண்ட்டை நம்ம ஃபர்ஸ்ட்டு எழுதணும். ஸோ I1 டாமினன்ட், ஆனால் செகண்டில் நமக்கு I3யும் இருக்குது. ஸோ I1 மைனஸ் I3 அப்படின்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இந்த ரெசிஸ்டர் வழியாக அகெயின் நமக்கு 2 கரண்ட் வந்து இருக்குது, I1 and I2. ஸோ ட்ராப் இருக்கிறதுனால மைனஸ், டாமினன்ட் கரண்ட் என்ன I1, வேல்யூ ஆஃப் R வந்து 1, ஸோ 1 இன்டூ டாமினன்ட் கரண்ட் I1 அப்படிங்கிறதுனால I1 மைனஸ் இன்னொரு கரண்ட் அந்த வழியாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா I2 which is flowing in opposite direction. ஸோ மைனஸ் I2 which is equal to 0. ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் மெஷ்ஷுக்கான ஈக்குவேஷன். இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ 2 minus 2 I1 minus I1 plus I3 minus I1 plus I2 is equal to 0. ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா minus 4 I1 plus I2 plus I3 which is equal to minus 2 அப்படின்னு நமக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கிடைக்கும். இப்போ நம்ம செகண்ட் மெஷ்ஷுக்கான ஈக்குவேஷனை வந்து டிரைவ் பண்ணலாம். ஸோ செகண்ட் மெஷ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் மெஷ்ஷில் இந்த பர்டிகுலர் ரெசிஸ்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ +2 மைனஸ் அப்படிங்கும்போது இப்போ நமக்கு voltage drop, so minus majority value resistor value 1 and dominant current. இப்போ செகண்ட் மெஷ் பற்றி பேசுகிறதுனால I2 தான் நம்மளுடைய டாமினன்ட் கரண்ட்டாக இருக்கும். ஸோ I2 அண்ட் அகெயின் இன்னொரு கரண்ட் என்ன ஃப்ளோ ஆகுது இதே ரெசிஸ்டர் வழியான்னு பார்த்தீங்கன்னா I1. ஸோ மைனஸ் I1 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு அடுத்த ரெசிஸ்டருக்கு இப்போ கன்சிடர் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ I2 அண்ட் I3 அப்படின்னு 2 கரண்ட் ஃப்ளோ ஆகும். டாமினன்ட் I2 அப்படிங்கிறதுனால ரெசிஸ்டர் வேல்யூ அப்படிங்கும்போது -1 இன்டூ
I2 minus I3. Next இந்த ரெசிஸ்டர் வழியா plus 2 minus அப்படிங்கிறதுனால ஒரு நெகட்டிவ் சைன், வேல்யூ ஆஃப் R1 and என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னா I2 which is equal to 0. So minus I2 plus I1 minus I2 plus I3 minus I2 is equal to 0. So I1 minus 3I2 plus I3 is equal to 0. So இதுதான் நம்மளுடைய second equation for mesh 2. Next அதே மாதிரி third meshக்கான equation நம்ம எழுதணும். So for mesh 3, so இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம current source இருக்கு and currents எல்லாத்தையும் consider பண்ணணும். So இதுல பார்த்த மாதிரியே தான் இங்க நமக்கு V is equal to IR அப்படிங்கிறதுனால voltage டைரக்டா ஸ்பெசிஃபை பண்ண முடியாததுனால நம்ம I into R அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணோம். இங்க நமக்கு current value டைரக்டா 2 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So I value டைரக்டா தெரியும் போது I3 is equal to என்ன வேல்யூ 2 amperes அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இதுதான் நம்மளுடைய தேர்ட் மெஷ்ல இருந்து நம்ம எழுதக்கூடிய ஈக்குவேஷன். ஸோ எப்போல்லாம் கரண்ட் சோர்ஸ் இந்த மாதிரி டைரெக்டாக கொடுத்துருக்காங்களோ அப்போ நம்ம டைரெக்டாக இதே மாதிரி ஈக்குவேஷன்ஸை வந்து அந்த பர்டிகுலர் மெஷ்ஷுக்கு எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் நம்மளுடைய தேர்ட் ஈக்குவேஷனாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை எடுத்து நம்மளுடைய ப்ரீவியஸ் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி மற்ற கரண்ட்டை நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ இது நம்ம தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கும் போது இந்த வேல்யூவை எடுத்து ஃபர்ஸ்ட்டு நம்ம செகண்ட் ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணலாம். ஸோ I1 minus 3I2, I3 ஓட வேல்யூ 2, so plus 2 is equal to 0. So I1 minus 3I2 is equal to minus 2 அப்படின்னு நமக்கு ஒரு ஈக்குவேஷன் இப்போ கிடைக்கும். இதே மாதிரி இப்போ இந்த வேல்யூ எடுத்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு இன்னொரு ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ அப்போ I1 I2க்கு நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம ஃபோர்த் ஈக்குவேஷனை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணும்போது நமக்கு இன்னொரு ஈக்குவேஷன் கிடைக்கும். அது என்ன அப்படின்னா minus 4I1 plus I2 plus I3 value which is equal to 2 is equal to minus 2. Minus 4I1 plus I2 is equal to minus 4 அப்படின்னு நமக்கு இப்போ கிடைக்கும். இதை நம்ம 5th equation எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 4th and 5th equation சால்வ் பண்ணோம் அப்படின்னா I1 and I2 உடைய values நமக்கு கிடைக்கும். ஸோ இங்கே வந்து minus 4I1 plus I2 இருக்கு, இங்கே I1 minus 3I2 அப்படின்னு இருக்கு. ஸோ ஒன்று ஃபோர்த் ஈக்குவேஷனை நம்ம 4ஆல் மல்டிப்ளை பண்ணலாம், இல்லைன்னா ஃபிஃப்த் ஈக்குவேஷனை நம்ம 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபோர்த் ஈக்குவேஷனை 4ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 4I1 minus 12I2 is equal to minus 8 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த டேர்ம்ஸ் கேன்சல் ஆகிடும், ரிமைனிங் minus 11I2 is equal to minus 12 அப்படின்னு கிடைக்கும். ஸோ I2 is equal to 12 by 11 amperes அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய I2க்கான வேல்யூ. நமக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கரண்ட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கரண்ட் அப்படிங்கிறது வந்து இட் ரெஃபர்ஸ் டு I வேல்யூ, அதாவது இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் என்ன I2 தான். ஸோ நம்ம கேல்குலேட் பண்ண வேண்டிய I2 which is equal to 12 by 11 அப்படிங்கிறது தான் கேட்டிருக்க கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ இந்த மாதிரி தான் சூப்பர் மெஷ் அனாலிசிஸை சால்வ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய கரண்ட் சோர்ஸ் வந்து ரெண்டு மெஷ்ஷஸ்க்கு நடுவில் ஷேர் ஆகிருக்கும் போது எப்படி நம்ம இந்த சூப்பர் மெஷ்ஷை வந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த அனாலிசிஸை தான் வந்து நம்ம சூப்பர் மெஷ் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் கேஸில் நம்ம கரண்ட் சோர்ஸை வந்து ஷேர் பண்ணல, ஜஸ்ட் அப்படியே இருந்தது. இங்கே வந்து நமக்கு ஷேர் ஆகிருக்கு. ஸோ இதை நம்ம ஃபர்ஸ்ட் மெஷ் எடுத்துக்கலாம், இதை நம்ம செகண்ட் மெஷ்ஷாக எடுத்துக்கலாம் I1 and I2. ஸோ இப்போ நம்ம இந்த I1 I2க்கு நடுவில் இருக்க ஒரு கரண்ட் சோர்ஸ் ஷேர் ஆகிருக்கும் போது இந்த அனாலிசிஸை எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த சூப்பர் மெஷ்ஷுக்கு பார்த்தீங்கன்னா ரிமூவ் த கரண்ட் சோர்ஸ் அண்ட் ஃபார்ம் அ லூப். ஸோ இதுதான் என்னுடைய ஸ்டெப். இந்த சூப்பர் மெஷ்ஷாக இருக்கிற இந்த சென்டர் பிரான்ச்சை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடணும். அப்போ நமக்கு சர்க்யூட் எப்படி மாறும்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரான்ச்சில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் அப்படியே இருக்கும் அண்ட் லாஸ்ட் பிரான்ச்சில் இருக்க எலிமெண்ட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி மெயின்டைன் ஆகும். அண்ட் இது போக சென்டரில் இருக்கிற பிரான்ச்சை வந்து நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு, ஆனால் கரண்ட்டை வந்து நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கணும். ஸோ I1 and I2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் நமக்கு சிம்பிளிஃபைடாக கிடைச்சிருக்க சர்க்யூட். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை அப்ளை பண்ணதுக்கப்புறமா இப்போ இதுக்கான ஈக்குவேஷனை நம்ம வந்து ஃபில் பண்ணணும்.
ஸோ எப்போல்லாம் இந்த மாதிரி ஷேர் ஆகிருக்கோ அப்போல்லாம் இந்த மாதிரி ஸ்டெப்பை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த ஷேர்டு கரண்ட் சோர்ஸை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கான ஈக்குவேஷனை நம்ம எழுதணும். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா -2 ப்ளஸ் அப்படிங்கிறதுனால வோல்டேஜ் ரைஸ். ஸோ 4 1 into the value of current through இந்த branch பார்த்தீங்கன்னா I1 அப்படின்னு எடுத்திருக்கோம். ஸோ I1 நெக்ஸ்ட்டு இங்கே நமக்கு எந்த எலமெண்ட்டுமே இல்லை. அகெயின் இந்த பிரான்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூ ஆஃப் R +2 மைனஸ் அப்படிங்கிறதுனால -R வேல்யூ 1 அண்ட் என்ன கரண்ட் இங்கே ஃப்ளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு I2 அப்படிங்கிற கரண்ட் தான் ஃப்ளோ ஆகும். ஸோ இன்டூ I2 அண்ட் +2 மைனஸ் அப்படிங்கும்போது மைனஸ் வேல்யூ ஆஃப் வோல்டேஜ் வந்து நமக்கு இங்கே 2 கொடுத்துருக்காங்க. ஸோ 2 is equal to 0. ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 4 - I1 minus I2 minus 2 is equal to 0. So I1 plus I2 is equal to 2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட்டாக கிடைச்சிருக்க ஈக்குவேஷன். அதாவது இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா கிடைச்சிருக்க ஈக்குவேஷன். இப்போ இந்த கரண்ட் சோர்ஸை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணணும் அண்ட் அதனுடைய டைரெக்ஷனை பார்க்கணும். ஸோ I1 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த டைரெக்ஷன் வந்து கொடுத்துருக்க கரண்ட் சோர்ஸுடைய டைரெக்ஷனுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. ஆனால் I2 உடைய டைரெக்ஷனை கன்சிடர் பண்ணிட்டோம் அப்படின்னா I2 உடைய டைரெக்ஷனும் கொடுத்துருக்க கரண்ட் சோர்ஸுடைய டைரெக்ஷனும் சேமாக இருக்குது. ஸோ சேமாக இருக்கும்போது நம்ம எந்த டைரெக்ஷன் வந்து சேமாக இருக்கோ அந்த கரண்ட்டை தான் வந்து நம்ம டாமினண்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ நமக்கு ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்னா டாமினண்ட்டாக இருக்க கரண்ட் இப்போ நமக்கு I2 ஏன்னா சேம் டைரெக்ஷன். ஸோ I2 மைனஸ் தி அதர் கரண்ட் which is I1 which is equal to என்ன வேல்யூ ஆஃப் கரண்ட் சோர்ஸ் கொடுத்துருக்காங்க 2. ஸோ I2 minus I1 is equal to 2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் சூப்பர் மெஷ் இருக்கும்போதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொசீஜர். ஃபர்ஸ்ட்டு வந்து சென்டரில் இருக்கிற இந்த பிரான்ச்சை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு லூப்பை ஃபார்ம் பண்ணி அதனுடைய ஈக்குவேஷனை வந்து நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். செகண்ட் வந்து இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் வந்து இந்த டைரெக்டாக கொடுத்துருக்க கரண்ட் சோர்ஸுக்கான ஈக்குவேஷனை வந்து நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி அதை வந்து நம்ம அடுத்த ஈக்குவேஷனாக கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ ஜஸ்ட் டைரெக்ஷனை மட்டும் நம்ம கவனிச்சுக்கணும். அதை பொறுத்து கொடுத்துருக்க கரண்ட் சோர்ஸுக்கு நம்மளால் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணிக்க முடியும். ஸோ I2 minus I1 is equal to 2 அப்படின்னு நமக்கு இந்த கரண்ட் சோர்ஸ் மூலமாக ஒரு ஈக்குவேஷன் வந்து கிடைக்கும். இதை வந்து நம்ம செகண்ட் ஈக்குவேஷனை கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷனை வந்து நம்ம சால்வ் பண்ணணும். இங்கே நமக்கு கேட்டிருக்கிறது கரண்ட், அதாவது I. ஸோ இந்த வேல்யூ அப்படிங்கிறது என்ன? I2 கரண்ட், அதை தான் நம்ம கேல்குலேட் பண்ணணும். ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணலாம். ஸோ I1 ப்ளஸ் I2 is equal to 2 அப்படிங்கிறது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் மைனஸ் I1 ப்ளஸ் I2 is equal to 2. ஸோ இப்போ இதில் வந்து இந்த டேர்ம்ஸ் வந்து கேன்சல் ஆகிடும். 2I2 is equal to 4 அப்படின்னு கிடைக்கும். which means I2 is equal to 2 amperes. நம்ம கேல்குலேட் பண்ண வேண்டியதும் இந்த கரண்ட் தான். இதை தான் I அப்படின்னு நமக்கு சர்க்யூட்டில் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுதான் கேட்டிருக்க கொஸ்டினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே சால்வ் பண்ணியிருப்போம். இப்போ நம்ம மெஷ் அனாலிசிஸை யூஸ் பண்ணி அகெயின் சால்வ் பண்ணலாம். இது வந்து கேட் 2010 கேட்டிருக்க ஒரு கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க சர்க்யூட்டில் நம்ம அனலைஸ் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ கரண்ட் சோர்ஸஸ் வந்து இந்த மாதிரி ஷேர் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம ஃபர்ஸ்ட் மெஷ் அதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் I1 எடுத்துக்கலாம். செகண்ட் இங்கே நம்ம ஃப்ளோ ஆகிற கரண்ட் I2 அப்படின்னு செகண்ட் மெஷ் எடுத்துக்கலாம். இங்கே நமக்கு தேர்ட் மெஷ் I3 அப்படின்னு கிடைக்கும். ஸோ நமக்கு 3 மெஷர்ஸ் இருக்குது. I1 அண்ட் I2க்கு நடுவில் நமக்கு ஒரு கரண்ட் சோர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம சூப்பர் மெஷ் அனாலிசிஸை இங்கே அப்ளை பண்ணணும். ஸோ சூப்பர் மெஷ் அனாலிசிஸில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த கரண்ட் சோர்ஸை வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம சர்க்யூட்டை ரீட்ரா பண்ணிக்கலாம். ரீட்ரா பண்ணுறதுக்கு I2 அண்ட் I3க்கு நடுவில் இங்கே ஒரு கரண்ட் சோர்ஸ் இருக்குது. இதுவுமே நமக்கு சூப்பர் மெஷ் அனாலிசிஸ் தான் கொடுக்குது. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பிரான்ச்சையும் நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ நமக்கு சர்க்யூட் மினிமைஸ்டாக இப்போ எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரெண்டு கரண்ட் சோர்ஸ், அதாவது ஷேர் ஆகிருக்க கரண்ட் சோர்ஸையும் நம்ம ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா இனிஷியலாக நமக்கு ஒரு ரெசிஸ்டர் இருக்குது. இந்த பிரான்ச்சில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸில் எந்த சேஞ்சுமே நம்ம பண்ணல, அப்படியே நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிறோம். அண்ட் இங்கே நமக்கு இன்னொரு ரெசிஸ்டர் இருக்குது. இங்கே நமக்கு ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் நமக்கு மினிமைஸ்டாக கிடைச்சிருக்க ஸ்ட்ரக்சர். இங்கே ஃப்ளோ ஆகிற கரண்ட் I3, மேலே ஃப்ளோ ஆகிற கரண்ட் I1,
கீழே நமக்கு I2 அப்படிங்கிற கரண்ட் ஃப்ளோ ஆகும். ரெசிஸ்டருடைய வேல்யூ 1 1 1 அண்ட் 1 அப்படின்னு இருக்குது. இதுதான் வந்து நம்மளோட சூப்பர் மெஷ் அனாலிசிஸில் அப்ளை பண்ண ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நம்ம பிரான்ச்சை ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கான ஈக்குவேஷனை வந்து நம்ம எழுதணும். -மைனஸ் அப்படிங்கிறதுனால -10. இப்போ இந்த ரெசிஸ்டர் வழியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே நமக்கு I2 அப்படிங்கிற கரண்ட் ஃப்ளோ ஆகுது. ஸோ மைனஸ் ஆர் வேல்யூ 1 ஃப்ளோ ஆகிற கரண்ட் I2. நெக்ஸ்ட்டு இந்த ரெசிஸ்டர் வழியாக -1 இன்ட்டு ஃப்ளோ ஆகிற கரண்ட் I2. அகெயின் இங்கே -1 இன்ட்டு I1. அண்ட் இந்த ரெசிஸ்டரில் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு I1 தான் ஃப்ளோ ஆகுது. அதனால தான் நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறோம் -I1 which is equal to 0. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா -2I1 -2I2 which is equal to 10 அப்படின்னு நமக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கிடைக்கும். 2ஆல் டிவைட் பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு I1 + I2 is equal to -5 அப்படின்னு கிடைக்கும். இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம ப்ரீவியஸ்லேயே பார்த்துருப்போம். அதாவது இந்த கரண்ட் சோர்ஸ் எதுலேருந்து ஷேர் பண்ணிக்குதோ அதுக்கான ஈக்குவேஷனை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். இப்போ I1உடைய டைரக்ஷனையும் I2ஓட டைரக்ஷனையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா I2ஓட டைரக்ஷன் தான் இங்கே கொடுத்துருக்க இந்த கரண்ட் சோர்ஸுக்கு சேமாக இருக்குது. ஸோ I2 டாமினண்ட்டாக இருக்கிறதுனால I2 -I1 is equal to இங்கே கொடுத்துருக்க கரண்ட் சோர்ஸுடைய வேல்யூ 1 அப்படின்னு இருக்கிறதுனால 1 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இது நம்மளுடைய செகண்ட் ஈக்குவேஷன். அகைன் இங்கே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா I2 அண்ட் I3யை கம்பேர் பண்ணும்போது I2 வந்து கொடுத்துருக்க கரண்ட் சோர்ஸுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. ஆனால் I3 வந்து கொடுத்துருக்க கரண்ட் சோர்ஸுக்கு சேம் டைரக்ஷனில் இருக்கிறதுனால I3 டாமினன்ட். ஸோ I3 -I2 which is equal to 2 amperes அப்படின்னு கிடைக்கும். இது நம்மளுடைய தேர்ட் ஈக்குவேஷன். ஸோ இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க 3 ஈக்குவேஷன்ஸ். ஸோ இந்த 3 ஈக்குவேஷன்ஸை இப்போ நம்ம மியூச்சுவலாக சால்வ் பண்ணி வேல்யூஸ் ஆஃப் கரண்ட்டை வந்து கால்குலேட் பண்ணலாம். ஸோ I1 + I2 is equal to -5 and -I1 + I2 is equal to 1 அப்படின்னு இருக்குது. இது கேன்சல் ஆகிடும். ஸோ 2I2 is equal to -4 அப்படின்னு கிடைக்கும். ஸோ I2 is equal to -2 amperes அப்படின்னு நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த வேல்யூ ஆஃப் I2 எடுத்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா பவர் சப்ளைட் பை வோல்டேஜ் சோர்ஸை தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ இங்கே நமக்கு I3 தான் தேவைப்படும். I2 தான் நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம I3 எடுத்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா I2ல இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ I3 மைனஸ் I2ஓட வேல்யூ -2. ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் +2 is equal to -2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். சாரி +2. ஸோ I3 is equal to 2 - 2 0 கிடைக்கும். ஸோ பவர் is equal to V into I அப்படிங்கும்போது வோல்டேஜ் வேல்யூ நமக்கு தெரியும். I3யோட வேல்யூ தான் நமக்கு இங்கே ஃப்ளோ ஆகுது. ஸோ 10 into 0 which is equal to 0 watts அப்படிங்கிறது தான் நமக்கு கேட்டிருக்க கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ இதே கொஸ்டின் நம்ம இன்னொரு மெத்தட்லேயுமே வந்து KCLஐ யூஸ் பண்ணி சால்வ் பண்ணியிருப்போம். மெஷ் அனாலிசிஸை யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு சிம்பிளாக முடியும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம சூப்பர் மெஷ் அனாலிசிஸ் ப்ராப்ளம்ஸை வந்து சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட் இன்னொரு கொஸ்டின் பார்க்கலாம். டிட்டர்மைன் மெஷ் கரண்ட்ஸ் I1 அண்ட் I2. ஸோ இங்கே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கரண்ட் சோர்ஸ் வந்து 2 மெஷ்ஷஸ்க்கு நடுவில் இருக்குது. இதை நம்ம ஃபர்ஸ்ட் மெஷ்ஷாக எடுத்துக்கலாம் I1. இதை நம்ம செகண்ட் மெஷ் I2வாக எடுத்துக்கலாம். ஸோ இங்கே நமக்கு ஷேர்டு கரண்ட் சோர்ஸ் இருக்கிறதுனால நம்ம சூப்பர் மெஷ் அனாலிசிஸை தான் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சூப்பர் மெஷ் பிரான்ச்சை வந்து ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே நம்ம ஒரு லூப்பை ஃபார்ம் பண்ணி அதுக்கான ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் நம்ம எழுதணும். ஸோ நமக்கு சர்க்யூட் எப்படி கிடைக்கும் அப்படின்னா எல்லா எலமெண்ட்ஸும் நமக்கு அதே மாதிரி தான் இருக்கும். அவுட்டரில் இங்கே ஒரு 6 ohms ரெசிஸ்டர் இருக்குது. அதனுடைய வேல்யூஸ் எல்லாமே அதேவாக இருக்கும். 6 3 9 அண்ட் இங்கே நமக்கு 12 volt இருக்குது. ஸோ இங்கே நமக்கு I1 அப்படிங்கிற கரண்ட் ஃப்ளோ ஆகும். இங்கே நமக்கு I2 அப்படிங்கிற கரண்ட் ஃப்ளோ ஆகும். இப்போ இதுக்கான ஈக்குவேஷனை நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு -2 ப்ளஸ் அப்படிங்கிறதுனால இங்கே நமக்கு வோல்டேஜ் ரைஸ் தான் ஆகும். ஸோ நமக்கு 12. நெக்ஸ்ட்டு இந்த ரெசிஸ்டர் வழியாக -9 இன்ட்டு கரண்ட் வேல்யூ I1. நெக்ஸ்ட்டு மைனஸ் R வேல்யூ 3 கரண்ட் வேல்யூ I2 minus 6I2 is equal to 0. ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா -9I1 -9I2 is equal to -12 அப்படின்னு கிடைக்கும். இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 3I1 + 3I2 is equal to
4 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் இப்போ நம்மளுடைய கரண்ட் சோர்ஸுக்கு நம்ம வந்து எழுதணும். ஸோ இதனுடைய டைரக்ஷனை பார்க்கணும். I1 அண்ட் I2 கம்பேர் பண்ணும்போது I1ஓட டைரக்ஷன் தான் கொடுத்துருக்க கரண்ட் சோர்ஸோடைய மேட்ச் ஆகுது. ஸோ I1 தான் நம்மளுடைய டாமினன்ட் கரண்ட். ஸோ I1 minus I2 is equal to 1.5 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இதுதான் நம்மளுடைய செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ இங்கே நமக்கு I1 and I2 இருக்குது. ஸோ நம்ம 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 3I1 plus 3I2 is equal to 4 நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 3I1 minus 3I2 is equal to 1.5 into 3 4.5 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த டேர்ம் நமக்கு கேன்சல் ஆகி ரிமைனிங் 6I1 which is equal to 8.5 அப்படின்னு கிடைக்கும். அண்ட் I1 வேல்யூவை இப்போ கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா 8.5 divided by 6 which is equal to 1.416 amperes அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம மெஷ் கரண்ட்டில் I1 கேல்குலேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இப்போ I2வை நம்ம கேல்குலேட் பண்ணணும். ஸோ I1 minus I2 is equal to 1.5 அப்படிங்கிற இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணோம்னா நமக்கு சிம்பிளாக கிடைக்கும். ஸோ 1.416 minus I2 is equal to 1.5. ஸோ I2 is equal to 1.416 plus minus 1.5 which is equal to minus 0.084 amperes. ஸோ இதுதான் நம்மளுடைய மெஷ் கரண்ட்ஸ் I1 and I2. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கேட்டிருக்க கொஸ்டின்ஸை வந்து சூப்பர் மெஷ் அனாலிசிஸை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும். அதுக்காக நம்ம நோடல் அனாலிசிஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இதுக்கு முன்னாடி மெஷ் அனாலிசிஸ்க்கும் நோடல் அனாலிசிஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். மெஷ் அனாலிசிஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து KVL பேஸ் பண்ணி இருக்கிற ஒரு அனாலிசிஸ் மெத்தட், அதாவது கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லாவை பேஸ் பண்ணி இருக்கும். ஆனால் நம்ம நோடல் அனாலிசிஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா. ஸோ இதுதான் பேசிக்காக மெஷ் அனாலிசிஸ் அண்ட் நோடல் அனாலிசிஸ்க்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம நோடல் அனாலிசிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நோட்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நோட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட டெஃபினிஷன் வந்து இட் இஸ் அ பாயிண்ட் அட் விச் 2 or more elements meet together. ஸோ 2-3 எலிமெண்ட்டுக்கு மேலே மீட் பண்ணுற பாயிண்ட் தான் நம்ம நோட் அப்படின்னு சொல்லுவோம். 2 elements கனெக்டடாக இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம சிம்பிள் நோட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் மோர் தேன் 2 elements கனெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம பிரின்சிபல் நோட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பிரின்சிபல் நோடை தான் நம்ம இந்த நோடல் அனாலிசிஸ் மெத்தடில் வந்து யூஸ் பண்ணுவோம். அதாவது 2 or more elements நமக்கு கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ சிம்பிள் நோட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி 2 பிரான்ச்சஸ் ஒரு இடத்துல வந்து நமக்கு மீட் ஆகிருக்கும். இந்த மாதிரி நமக்கு கரண்ட் சோர்ஸ் அண்ட் எலிமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு 2 பிரான்ச் ஒரே இடத்துல மீட் ஆகும். ஆனால் பிரின்சிபல் நோட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு பிரான்ச் எடுத்திருக்கோம், ரெசிஸ்டர் இருக்கிற மாதிரி, அண்ட் இங்கே ஒரு சோர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நமக்கு 3 பிரான்ச்சஸ் வந்து ஒரு பாயிண்ட்ல மீட் ஆகுது. ஸோ இதை தான் நம்ம வந்து பிரின்சிபல் நோட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நோடை தான் நம்ம இந்த நோடல் அனாலிசிஸில் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணி நம்ம யூட்டிலைஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கான ப்ரொசீஜர் என்னன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஐடென்டிஃபை டோட்டல் நம்பர் ஆஃப் நோட்ஸ் அண்ட் அசைன் வோல்டேஜ் அட் ஈச் நோட். ஒன் நோட் இஸ் டேக்கன் ஆஸ் தி ரெஃபரன்ஸ் நோட். ஸோ நம்ம எவ்வளோ நோட்ஸ் டோட்டலாக இருக்குது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். அண்ட் அதுக்கப்புறமா எவ்வளோ நோட்ஸ் இருக்கோ அது ஒவ்வொன்றுத்துக்குமே வந்து அதுக்கான நோடல் வோல்டேஜை வந்து நம்ம அசைன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் V1, V2, V3 அப்படின்னு எடுத்துக்கணும். அதில் ஒரு நோடை நம்ம ரெஃபரன்ஸாக எடுத்துக்கணும். ரெஃபரன்ஸ் நோட் அப்படிங்கிறது வந்து ஜென்ரலாக கிரவுண்ட், அதாவது இதில் இருக்கிற பொட்டென்ஷியல் வேல்யூ நமக்கு 0வாக இருக்கும். செகண்ட் ஸ்டெப் வந்து டெவலப் KCL ஈக்குவேஷன் ஃபார் ஆல் த நோட்ஸ் எக்ஸப்ட் த ரெஃபரன்ஸ் நோட். ரெஃபரன்ஸ் நோட் அப்படிங்கிறது வந்து கிரவுண்ட் நோட். அதற்கு தவிர மீதி நம்ம இதுக்கு முன்னாடி அசைன் பண்ணியிருக்க நோடல் எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லாவை அப்ளை பண்ணி ஈக்குவேஷன்ஸ் எழுதணும். இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்க இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சால்வ் பண்ணணும். அதாவது நோடல் ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணோம் அப்படின்னா அந்த பாயிண்ட்ல இருக்கிற நோடல் வோல்டேஜஸ் V1, V2 அப்படின்னு இப்போ நம்ம இங்கே அசைன் பண்ணியிருப்போம். ஸோ அந்த அசைன் பண்ணியிருக்க வோல்டேஜஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த தேர்ட் ஸ்டெப்பில் கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இதுக்கான ப்ரொசீஜர். ஸோ இந்த நோடல் அனாலிசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் கேன் பி யூஸ்ட் ஃபார் போத் பிளேனார் அண்ட் நான் பிளேனார் நெட்வொர்க். ஆனால் மெஷ் அனாலிசிஸில் வந்து இந்த மாதிரி 2 நெட்வொர்க்ஸுக்கும் யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறத நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம். ஸோ இதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா n is equal to n-1. இதில் இந்த ஸ்மால் n வந்து இட் ரெப்ரசன்ஸ் த நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ், கேபிட்டல் N ரெப்ரசன்ஸ் தி நம்பர் ஆஃப் நோட்ஸ், அண்ட் n நோடல் ஈக்குவேஷன்ஸ் எப்போ இருக்கும் அப்படின்னா நமக்கு கேபிட்டல் N நம்பர் ஆஃப் பிரின்சிபல் நோட்ஸ் இருக்கும்போது தான் நமக்கு ஸ்மால் n நம்பர் கிடைக்கும். அதாவது ரெஃபரன்ஸ் நோட நம்ம எக்ஸப்ஷனலாக எடுத்துக்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் ப்ரொசீஜர். இப்போ நமக்கு நம்பர் ஆஃப் பிரின்சிபல் நோட்ஸ் எக்ஸப்ட் ரெஃபரன்ஸ் நோட் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இட் ஷுட் பி லெஸ் தேன் தி நம்பர் ஆஃப் மெஷர்ஸ். இந்த கண்டிஷனில் தான் நம்மளால நோடல் அனாலிசிஸை யூஸ் பண்ண முடியும்.
ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸை பேஸ் பண்ணி கூட கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் அது நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இங்கே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபைண்ட் தி கரண்ட் யூசிங் நோடல் அனாலிசிஸ் மெத்தட் அண்ட் இங்கே நமக்கு ஒரு சர்க்யூட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜராக நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ நோட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் அண்ட் அதுக்கப்புறமா நம்ம ரெஃபரன்ஸ் நான் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறத வந்து பிரிச்சுக்கணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் பாயிண்டில் தான் நமக்கு 3 பிரான்ச்சஸ் மீட் ஆகுது. ஸோ இதை நம்ம ஃபர்ஸ்ட் நோடாக எடுத்துக்கலாம். இதுதான் நம்மளுடைய பிரின்சிபல் நோட். இங்கே வந்து நமக்கு பொட்டென்ஷியல் 0வாக இருக்குது. அதாவது இந்த செகண்ட் நோடை நம்ம ரெஃபரன்ஸ் நோடாக எடுத்துக்கலாம். அதாவது நம்ம கிரவுண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ V is equal to 0 ஏன்னா இது வந்து நம்மளுடைய ரெஃபரன்ஸ் நோட். நெக்ஸ்ட்டு நம்ம அசைன் பண்ண வேண்டியது இப்போ நோடல் வோல்டேஜஸ். ஃபர்ஸ்ட்டு நம்ம நம்பர் ஆஃப் நோட்ஸ் எவ்வளோ ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம், 2 நோட்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ இதில் இந்த நோட்ஸுக்கான நோடல் வோல்டேஜஸை வந்து நம்ம எழுதணும். ஸோ இங்கே இருக்க நோடல் வோல்டேஜை நம்ம V1 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த V1 வேல்யூவை கால்குலேட் பண்ணணும். அதுதான் என்னுடைய ப்ரொசீஜர். ஃபர்ஸ்ட் இந்த நோட்லேருந்து எல்லா கரண்ட்டும் இந்த மாதிரி அவுட் கோயிங்கில் போகுது அப்படிங்கிறத நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நம்ம கரண்ட்டை வந்து அவுட் கோயிங்காக அசியூம் பண்ணதுக்கு அப்புறமா இதில் இருக்கிற ஒவ்வொரு பிரான்ச்சுக்குமே நம்ம கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா வந்து அப்ளை பண்ணி ஈக்குவேஷனை வந்து நம்ம எழுதணும். இதுதான் இதோடைய செகண்ட் ஸ்டெப்பாக நம்ம பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 நோட்ஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல இருக்க நோடல் வோல்டேஜ் V1. ஃபர்ஸ்ட் இந்த பிரான்ச்சை கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இதில் இங்கே நமக்கு இன்னொரு வேல்யூ ஆஃப் வோல்டேஜ் இருக்குது 4 வோல்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கிறதுனால மைனஸ் த வேல்யூ ஆஃப் சோர்ஸ் விச் இஸ் 4 டிவைடட் பை ஆர் வேல்யூ. ஸோ இதில் ஃப்ளோ ஆகும்போது என்ன ரெசிஸ்டர் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1. ஸோ டிவைடட் பை 1 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ நமக்கு கரண்ட் வந்து டைரெக்டாக இருக்காததுனால தான் நம்ம இந்த மாதிரி V/R நம்ம எழுதுகிறோம். ஏன்னா V is equal to IRன்னு தெரியும். கரண்ட்டை நம்ம V/R ரேஷியோவில் எழுதலாம். ஸோ கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா அப்படின்னாலும் கரண்ட் நமக்கு அன்னோனாக இருக்கிறதுனால இன் டர்ம்ஸ் ஆஃப் V/Rல நம்ம ஒரு பிரான்ச்சை ரெப்ரசென்ட் பண்ணுறோம். இப்போ செகண்ட் பிரான்ச் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ளஸ் வோல்டேஜ் வந்து V1 டிவைடட் பை இங்கே நமக்கு அகெயின் +2 மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் த வேல்யூ ஆஃப் வோல்டேஜ் இஸ் 2 டிவைடட் பை ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ 1 ப்ளஸ் இங்கே நமக்கு பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து டைரெக்டாகவே 2 ஆம்பியர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் V/R நம்ம டைரெக்டாக கரண்ட்டாகவே ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ இந்த டைரக்ஷனுக்கும் கொடுத்துருக்க கரண்ட் டைரக்ஷன் நமக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நெகட்டிவ் சைனை இன்க்ளூட் பண்ணணும். ஸோ -2 which is equal to 0 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் நோடில் அப்ளை பண்ணி கிடைச்சிருக்க நோடல் ஈக்குவேஷன். இதை நம்ம இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ நமக்கு என்ன கிடைக்கும்னா இது வந்து இதுலேருந்து ஃபர்ஸ்ட் கரண்ட் I1, I2, I3 அப்படின்னு நமக்கு 3 பிரான்ச்சஸில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். அதாவது I1 + I2 + I3 is equal to 0. இதுதான் நம்மளுடைய கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுடைய KCL இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இதை சால்வ் பண்ணோன்னா V1 -4 + V1 -2 -2 which is equal to 0. ஸோ 2V1 -8 is equal to 0. ஸோ V1 is equal to 4 வோல்ட் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நோடல் வோல்டேஜ் V1 வந்து நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது கரண்ட் த்ரூ திஸ் பர்டிகுலர் பிரான்ச் I அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிரான்ச்சில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் I2. I2ஓட வேல்யூ என்ன V1 -2 டிவைடட் பை 1. ஸோ V1 உடைய வேல்யூ வந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா 4ன்னு கிடைச்சிருக்கு. ஸோ 4 -2 divided by 1 which is so I2 is equal to 2 amperes அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நோடல் அனாலிசிஸை யூஸ் பண்ணி கேட்டிருக்க கொஸ்டினுக்கான அந்த பர்டிகுலர் பராமீட்டர்ஸை வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நோடல் வோல்டேஜஸை வந்து அசைன் பண்ணணும். அதாவது நோட் எவ்வளோ இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு அசைன் பண்ணிவிட்டு எல்லா கரண்ட்டும் அவுட் கோயிங்கில் போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். கன்சிடர் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒவ்வொரு பிரான்ச்சில் இருக்கிற வேல்யூஸ் ஆஃப் கரண்ட்டை வந்து கரண்ட்டு கொடுத்துருந்தா கரண்ட்டை டைரெக்டாக எழுதிக்கோங்க. இல்லை அப்படின்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் V/R ரேஷியோவில் வந்து நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணணும். ஸோ அப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுற ஈக்குவேஷன் தான் நம்மளுடைய KCL ஈக்குவேஷன். அண்ட் அதுக்கப்புறமா அதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையான நோடல் வோல்டேஜ் V1 கிடைக்கும். ஆனால் கொஸ்டினில் நமக்கு என்ன கேட்டிருக்காங்களோ அதே பொறுத்து நம்மளுடைய ஈக்குவேஷன்ஸ் எடுத்து சால்வ் பண்ணணும். செகண்ட் கொஸ்டின், கால்குலேட் கரண்ட் த்ரூ 20 ohms ரெசிஸ்டர் யூசிங் நோடல் அனாலிசிஸ். ஸோ நமக்கு 20 ohms ரெசிஸ்டர் இங்கே இருக்குது. இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் என்ன அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கொஸ்டின். ஸோ இந்த பர்டிகுலர் கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்கு அகெயின் நம்ம பார்த்த எல்லா ஸ்டெப்ஸும் நோடல் அனாலிசிஸோட யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே நம்ம ஃபர்ஸ்ட்டு எவ்வளோ நோட்ஸ் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணணும். இங்கே நமக்கு ஃபர்ஸ்ட் நோடு இருக்குது, இங்கே செகண்ட் நோடு இருக்குது, அண்ட் தேர்டு நோடாக இந்த ரெஃபரன்ஸ் நோடை நம்ம எடுத்துக்கலாம், அதாவது கிரவுண்டட் ஒன்.
ஸோ இதனுடைய வேல்யூ நமக்கு v is equal to 0 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இதுதான் இந்த ரெஃபரன்ஸ் நோட் வேல்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் நோட் 1 கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எல்லா கரண்ட்ஸும் அவுட் கோயிங்காக எடுத்துட்டு நம்ம இப்போ வந்து KCL அப்ளை பண்ணணும். ஸோ இங்கே இருக்க நோடல் வோல்டேஜ் V1 அண்ட் இங்கே இருக்க நோடல் வோல்டேஜ் V2 அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பிரான்ச் எடுத்துக்கிட்டோம்னா V1 minus value of current, value of voltage 20 divided by R value 5 plus second branch la V1 divided by R value 10 plus இங்கே நமக்கு V1 அடுத்த இன்ஸ்டன்ட்ல இருக்கிற நோடல் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா V2. ஸோ இங்கே நம்ம டாமினண்ட்டாக இருக்கிறது V1 அப்படிங்கிறதுனால V1 minus V2 divided by R value என்ன இருக்குது 10 plus which is equal to 0. இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 2V1 minus 40 plus V1 plus V1 minus V2 is equal to 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை இன்னும் ஃபர்தராக சால்வ் பண்ணும்போது நமக்கு 4V1 minus V2 which is equal to 40 அப்படின்னு கிடைக்கும். இதை நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம V2 வேல்யூவை 4V1 minus 40 அப்படின்னு கூட எழுதலாம். இப்போ செகண்ட் நோட் 2க்கு இதே மாதிரி நம்ம ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி ஈக்குவேஷனை எழுதலாம். V2 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம டாமினண்ட்டாக V2 எடுத்திருக்கோம். ஸோ V2 அடுத்து மைனஸ் V1ன்னு கிடைக்கும். ஏன் அப்படின்னா இது டாமினண்ட் அப்படிங்கிறதுனால டிவைடட் பை R வேல்யூ which is 10. நெக்ஸ்ட் இந்த பிரான்ச்சில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா V2 டிவைடட் பை R வேல்யூ 20. அண்ட் இங்கே நமக்கு கரண்ட் சோர்ஸ் டைரெக்டாக கொடுத்துருக்காங்க, ஆனால் ஆப்போசிட் டைரக்ஷனில் இங்கே இருக்குது. ஸோ நம்ம லாஸ்ட் எக்ஸாம்பிளில் பார்த்த மாதிரி -4 அப்படின்னு இன்க்ளூட் பண்ணிக்கணும் which is equal to 0. இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 2V2 minus 2V1 plus V2 minus 80 is equal to 0 அப்படின்னு கிடைக்கும். இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா minus 2V1 plus 3V2 minus 80 is equal to 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதில் minus 2V1 plus 3V2 which is equal to 80 அப்படின்னு எடுத்துக்கலாம். நமக்கு V2 உடைய வேல்யூ இதில் தெரிஞ்சிருக்கும், அதை எடுத்து இதில் நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ minus 2V1 plus 3 into V2 value which is 4V1 minus 40 which is equal to 80. Minus 2V1 plus 12V1 minus 120 is equal to 80. So 10V1 which is equal to 200 which means V1 is equal to 200 by 10 20 volt அப்படின்னு நமக்கு நோடல் வோல்டேஜ் V1 கிடைக்கும். ஆனால் கொஸ்டினில் நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்றதை பார்க்கணும். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட்டு V2யும் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ 4V1 minus 40 அப்படிங்கிறதுனால 4 into V1 20 minus 40 which is equal to 80 minus 40 volt நமக்கு V2 கிடைக்கும். கொஸ்டினில் நமக்கு கேட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் தான் கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ I வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா I20, அதாவது 20 ohms ரெசிஸ்டர் வழியாக எவ்வளோ கரண்ட் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கொஸ்டின். ஸோ 20 ohms வழியாக ஃப்ளோ ஆகிறது வந்து V2 divided by 20 தான். ஸோ V2 வேல்யூ என்ன 40 divided by 20 போட்டோம் அப்படின்னா நமக்கு 2 amperes கிடைக்கும். ஸோ இதுதான் நமக்கு கேட்டிருக்க கொஸ்டினுக்கான ஆன்சர். Third question, calculate current using nodal analysis. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த சர்க்கியூட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சர்க்கியூட்டில் ஃபர்ஸ்ட்டு எவ்வளோ நோட் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நோட், செகண்ட் நோட், அண்ட் இங்கே நமக்கு இன்னொரு நோட் இருக்குது, தேர்ட் நோட். அண்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம இன்னொரு நோடு லாஸ்ட்டாக ஃபோர்த் நோட் காமனாக கிரவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நோட்டில் இருக்க வோல்டேஜ் V1, செகண்ட் நோட்டில் இருக்கிறது V2, அண்ட் தேர்ட் நோட்டில் இருக்க வோல்டேஜ் V3 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ V1, V2, V3க்கு நம்ம ஈக்குவேஷன் எழுதணும். ஃபர்ஸ்ட்டு நோட் 1ல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நோடை கன்சிடர் பண்ணிக்கும் போது நமக்கு இங்கே ஒரு சோர்ஸ் வோல்டேஜ் இருக்குது. ஸோ V1 இங்கே இருக்கிறதுனால V1 அண்ட் எல்லாமே நம்ம அவுட் கோயிங்காக கன்சிடர் பண்ணிக்க போகிறோம். ஸோ V1 இருந்து கிரவுண்டுக்கு பார்த்தீங்கன்னா இன் பிட்வீன் நமக்கு ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கனெக்ஷன் இருக்கும்போது, அதாவது ரெஃபரன்ஸ் அண்ட் நான் ரெஃபரன்ஸ் நோட், பிரின்சிபல் நோட் அண்ட் கிரவுண்டட் நோடுக்கு நடுவில் நமக்கு ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அப்போ நம்ம டைரெக்டாக இதனுடைய வேல்யூவை V1 minus 10 is equal to 0 or டைரெக்டாக நம்ம V1 is equal to 10 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ இதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் எண்ட் ஆஃப் த கொஸ்டினில் வந்து நம்ம சால்வ் பண்ணி நம்ம பார்க்கலாம் எப்படி வந்து V1 is equal to 10 அப்படின்னு நமக்கு கிடைக்குது அப்படின்னு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷனில் V1 is equal to 10 கிடைச்சிருக்கு. ஸோ எப்போவுமே நமக்கு
பிரின்சிபல் நோட் அண்ட் கிரவுண்டட் நோடுக்கு நடுவில் இந்த மாதிரி சோர்ஸ் கனெக்ட் ஆகிருந்தது அப்படின்னா அப்போ நம்ம V1 - 10 அப்படின்னு இந்த மாதிரி ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி ஒரே இடத்துல நம்ம வேல்யூவை ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். இங்கே சைன் சேஞ்ச் மட்டும் நம்ம கவனிச்சுக்கணும். ஆப்போசிட்டில் இருக்கிறதுனால தான் -10 which is equal to 0 அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் இப்போ செகண்ட் நோட் எடுத்துக்கலாம், நோட் 2. ஸோ இந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணும்போது டாமினன்ட் நோட் வந்து இப்போ V2 இருக்கிறதுனால V2, இந்த இடத்துல நமக்கு V1 இருக்குது. ஸோ V2 minus V1 divided by R value which is 1 plus இந்த பிரான்ச்சில் பார்த்தீங்கன்னா V2 divided by R value 1 plus again V2 minus V3 அப்படின்னு கிடைக்கும் divided by R value 1 அப்படின்னு நமக்கு கிடைக்கும் which is equal to 0. ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா V2 minus V1 plus V2 plus V2 minus V3 is equal to 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ minus V1 plus 3V2 minus V3 is equal to 0 அப்படின்னு நமக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு. ஸோ இதில் இருந்து நம்ம 3V2 minus V3 is equal to V1 அப்படின்னு கூட எழுதிக்கலாம். ஸோ V1ஓட வேல்யூ 10 அப்படின்னு நமக்கு தெரியும். இதை ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இன்னொரு ஈக்குவேஷனே நமக்கு இங்கே கிடைக்கும். இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம், இதை நம்ம செகண்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அடுத்து தேர்ட் நோட் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ நோட் 3 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கான ஈக்குவேஷன் இப்போ நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது V3 இப்போ டாமினன்ட். ஸோ V3 இங்கே கனெக்ட் ஆகிருக்கும் போது V3 minus V2 divided by R value which is 1 plus V3 divided by R value which is 1 இந்த பர்டிகுலர் பிரான்ச்சில் plus another one more branch, இன்னொரு பிரான்ச் இருக்குது V3 minus V1 divided by R value which is 1 is equal to 0. இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா V3 minus V2 plus V3 plus V3 minus V1 is equal to 0 plus 3V3 which is equal to 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ again V1 value substitute பண்ணோம்னா minus V2 plus 3V3 is equal to V1 which is nothing but the value of V1 10. ஸோ இதை நம்ம தேர்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுடைய ஈக்குவேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையான நோடல் வோல்டேஜஸ் கிடைக்கும். ஸோ செகண்ட் ஈக்குவேஷனாக நமக்கு 3V2 minus V3 is equal to 10 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இங்கே நமக்கு பார்த்தீங்கன்னா minus V2 plus 3V3 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ தேர்ட் ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா minus 3V2 plus 9V3 is equal to 30 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இது கேன்சல் ஆச்சுன்னா ரிமைனிங் 8V3 is equal to 40. ஸோ V3 is equal to 5 volt அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த V3 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி அகைன் இப்போ V2வை நம்ம கேல்குலேட் பண்ணலாம். ஸோ ஏதாவது ஒரு ஈக்குவேஷனை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். நமக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ திஸ் பர்டிகுலர் பிரான்ச். ஸோ இங்கே ஃப்ளோ ஆகிற கரண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா V3 divided by R value which is 1 அப்படிங்கிறது தான். ஸோ V3 value by 1 is equal to current I அப்படின்னு கிடைக்கும். ஸோ 5 by 1 is equal to 5 amperes அப்படின்னு டைரெக்டாகவே நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தேன் ஜஸ்டிஃபை பண்ணி காட்டுறேன் அப்படின்னு. ஸோ இந்த நோட் 1க்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூஸ்வலாக அப்ளை பண்ணுற மாதிரியே பண்ணாலும் நமக்கு V1 is equal to 10 அப்படின்னு தான் நமக்கு கிடைக்கும். இப்போ இதே நோடல் அனாலிசிஸ் வித் வோல்டேஜ் சோர்சஸ் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம மெஷ்க்கு எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி நோடல் அனாலிசிஸ்க்கும் வோல்டேஜ் சோர்சஸ் இருக்கும்போது இந்த அனாலிசிஸை எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் நமக்கு ரெண்டு கேசஸ் இருக்குது. கேஸ் 1, when voltage source is connected directly between non-reference node and reference node. Nodal voltage, அதாவது nodal voltage at non-reference node will be equal to the specified voltage of source. ஸோ இதுதான் கேஸ் 1. இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்போம். ஆனால் இப்போ செகண்ட் கேஸில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா when voltage source connects two separate non-reference nodes, then the nodes need to be combined into a single node which is called as a super node. So இதுதான் இந்த செகண்ட் கேஸான கண்டிஷன். இதை பற்றி நான் பார்க்க போகிற அனாலிசிஸ் தான் நம்ம சூப்பர் நோட். இப்போ நம்ம ரெண்டு நோட் V1 and V2வை கன்சிடர் பண்ணிக்கலாம். இதனுடைய வோல்டேஜ் நமக்கு தெரியாது. ஸோ இதுக்கு ரெண்டுத்துக்குமே நடுவில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு வோல்டேஜ் சோர்ஸை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த கனெக்ஷனை தான் நம்ம வந்து சூப்பர் நோட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அன்னோன் வோல்டேஜஸ்க்கு நடுவில் நமக்கு ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் வந்து கனெக்ட் ஆயிருக்க இந்த கண்டிஷனை தான் வந்து சூப்பர் நோட் அனாலிசிஸ்க்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே நோடாக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ அந்த ஒரே நோடை தான் நம்ம சூப்பர் நோட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் அதுக்கு யூஸ் பண்ணுற அனாலிசிஸ் தான் நம்ம சூப்பர் நோட் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கண்டிஷனில் இருக்கும்போது அனாலிசிஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். So whenever there is a voltage source connected between two unknown voltages or non-reference nodes,
two nodes are joined together to form a single node which is called as a super node. ஸோ நம்ம டெஃபினிஷனில் பார்த்த மாதிரி இப்போ இந்த சர்க்யூட்டில் கன்சிடர் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே V2 V3 அப்படிங்கிறது வந்து அன்னோன் வோல்டேஜஸ். ஸோ இதனுடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இப்போ நமக்கு ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் வந்து ரெண்டு நான் ரெஃபரன்ஸ் நோட் ஆர் அன்னோன் வோல்டேஜஸ்க்கு நடுவில் இருக்கும்போது இதை தான் நம்ம சூப்பர் நோட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் யூஸ் பண்ணுற அனாலிசிஸ் தான் நம்ம சூப்பர் நோட் அனாலிசிஸ். ஸோ இதை என்டையராக நம்ம ஒரே நோடாக கன்சிடர் பண்ணிக்க போகிறோம். அதை தான் நம்ம சூப்பர் நோட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து இந்த பர்டிகுலர் சூப்பர் நோட் அனாலிசிஸில் ஃபாலோ பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ இப்போ இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், இட் டஸ் நாட் ஹேவ் வெல் டிஃபைன்டு வோல்டேஜ். ஸோ நம்ம இங்கே நமக்கு V2 வேல்யூ தெரியாது, V3 வேல்யூ தெரியாது. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு நோடாக கன்சிடர் பண்ணிக்கும் போது கண்டிப்பாக அதனுடைய வேல்யூவும் நமக்கு தெரியாது. ஸோ அந்த சூப்பர் நோடில் என்ன வோல்டேஜ் இருக்குன்னு தெரியாது நமக்கு. ஸோ அதுதான் இட் டஸ் நாட் ஹேவ் வெல் டிஃபைன்ட் வோல்டேஜ் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். நெக்ஸ்ட்டு இங்கே நம்ம KVL அண்ட் KCL ரெண்டு லாஸுமே வந்து அப்ளை பண்ணாதான் அந்த சூப்பர் நோடில் எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ண முடியும். ஸோ கரண்ட் லா அண்ட் வோல்டேஜ் லா ரெண்டுமே வந்து இதில் நம்ம அப்ளை பண்ணி தான் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டுத்துக்கும் காமனாக இப்போ V அப்படிங்கிற வோல்டேஜை வந்து நம்ம சூப்பர் நோடில் இருக்கிற வோல்டேஜை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை கேல்குலேட் பண்ணுறதுக்கு தான் இந்த KVL அண்ட் KCL வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். Next, any circuit elements, for example, இப்போ ரெசிஸ்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா it can be placed in parallel with the super node அப்படிங்கிறது பொசிஷன் வைஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் KCL is satisfied at super node. ஸோ எந்த சூப்பர் நோட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் அதில் நம்மளுடைய கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கும். அண்ட் வித்தின் த சூப்பர் நோட் த வோல்டேஜ் டிஃபரன்ஸ் பிட்வீன் எனி டூ நோட்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு 0. ஸோ நம்ம ரெண்டு நோட்ஸ் எடுத்துப்போம், அதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க வோல்டேஜ் டிஃபரன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ V2 V3 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ரெண்டு நோட்ஸ்க்கு நடுவில் இருக்கிற வோல்டேஜ் டிஃபரன்ஸ் வந்து நமக்கு 0வா இருக்கும். ஸோ இதுதான் இதோடைய ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த கொஸ்டின் வந்து கேட் 2014 கேட்டிருக்க கொஸ்டின். இந்த சர்க்யூட் வேல்யூ ஆஃப் நோட் வோல்டேஜ் V2 இஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா V2 நமக்கு இங்கே இருக்குது, இந்த V2ஓட வேல்யூவை தான் நம்ம கேல்குலேட் பண்ணணும். ஸோ இந்த சர்க்யூட்டில் நமக்கு சூப்பர் நோட் அனாலிசிஸில் எக்ஸிஸ்ட் ஆகுதான்னு செக் பண்ணணும். V1 V2க்கு நடுவில் நமக்கு இங்கே வந்து ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது. ஸோ அதனால் சூப்பர் நோட் அனாலிசிஸ் தான் நம்ம இங்கே வந்து யூஸ் பண்ணணும். ஏன்னா இங்கே நமக்கு இப்படி ஒரு சோர்ஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம சூப்பர் நோடாக கன்சிடர் பண்ணிவிட்டு இதை வந்து சிங்கிளாக ஒரே ஒரு நோடாக இருக்கிற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ இங்கே நம்ம KCL அப்ளை பண்ணோம் அப்படின்னா அப்போ நமக்கு எப்படி கிடைக்கும், பிட்வீன் 1 and 2 நம்ம வந்து KCL அப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நம்ம ஈக்குவேஷனை எழுதிக்கலாம். ஸோ V1ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா KCL அப்ளை பண்ணும்போது கரண்ட் வேல்யூ வந்து 4 கொடுத்துருக்காங்க, which is equal to V1 divided by இங்கே நமக்கு என்ன எலிமெண்ட் இருக்குது, -J3 வேல்யூவில் இருக்குது, ப்ளஸ் இந்த பிரான்ச்சில் பார்த்தீங்கன்னா V2 divided by J6 ப்ளஸ் V2 divided by நமக்கு இன்னொரு பிரான்ச் இருக்குது, ஸோ 6 ohms ரெசிஸ்டர். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஸோ 4 is equal to J2V1 plus V2 minus JV2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும், divided by 6. ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 24 which is equal to J2V1 plus 1 minus J into V2 அப்படின்னு நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கலாம். இது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக இருக்கட்டும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா KVL வந்து அப்ளை பண்ணணும். between V1 and V2 நமக்கு V1 minus V2 which is equal to இங்கே வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 volt கொடுத்துருக்காங்க. ஸோ 10 angle of 0 degree கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலிருந்து V1 is equal to V2 plus 10 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இதை வந்து நம்ம செகண்ட் ஈக்குவேஷனை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் கிடைச்சதுக்கு அப்புறமா இப்போ இந்த செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 24 which is equal to J2V1 plus 1 minus J into V2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இதில் V1க்கு பதிலாக J2 into V2 plus 10 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ரிமைனிங் 1 minus J into V2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதை நம்ம ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணலாம், which is equal to J20 plus 1 plus J into V2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதிலிருந்து V2ஓட வேல்யூ எடுத்தோம் அப்படின்னா 24 minus J20 divided by 1 plus J அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கான்ஜுகேட் எடுக்கலாம், அப்போ நமக்கு சிம்பிளிஃபைடாக கிடைக்கும். ஸோ கான்ஜுகேட் எடுக்கும்போது 24 minus J20 divided by 1 plus J into opposite value, ஸோ 1 minus J divided by 1 minus J அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ கான்ஜுகேட் பண்ணதுக்கு அப்புறமா சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 24 minus J20 minus J24
minus 20 divided by 2 அப்படின்னு கிடைக்கும், which is equal to 4 minus j 44 divided by 2. 2ஆல் divide பண்ணோம் அப்படின்னா 2 minus j 22 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் V2 உடைய வேல்யூ. Third question, in the circuit below, what will be the voltage at the dependent source, that is the current source. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு சோர்ஸ் வந்து டிபெண்ட்டாக கொடுத்துருக்காங்க 2 into ix அப்படின்னு நமக்கு இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி கண்டிஷனில் ப்ராப்ளம்ஸை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நோட் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நோடில் நம்ம KCL அப்ளை பண்ணும்போது நமக்கு எப்படி இருக்கும் ஈக்குவேஷன், கரண்ட் வேல்யூ 10 which is equal to, ஃபர்ஸ்ட் இந்த பிரான்ச்சில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ix அப்படிங்கிற கரண்ட் ஃப்ளோ ஆகுது ப்ளஸ் அகெயின் 2ix, அதே டைரக்ஷன் தான், அதனால பாசிட்டிவ்லேயே இருக்குது. அண்ட் இந்த பிரான்ச்சில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே நமக்கு கரண்ட் வேல்யூ தெரியாது. ஸோ V/R ரேஷியோவில் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். வேல்யூ V டிவைடட் பை R வேல்யூ 1 ப்ளஸ் இந்த பர்டிகுலர் பிரான்ச்சில் பார்த்தீங்கன்னா V ப்ளஸ் 8 வோல்ட். ஏன் அப்படின்னா நமக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா R வேல்யூ 2. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 10 is equal to 3 into ix plus 3v plus 8 divided by 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து முடிஞ்சிருச்சு. செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா v is equal to 2ix, அதாவது இந்த பர்டிகுலர் பிரான்ச்சில் கரண்ட் வேல்யூ நமக்கு 2 into ix அப்படின்னு கிடைச்சிருக்கு. அதை எடுத்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ நமக்கு 10 which is equal to 3 into ix plus 3 into v value 2 into ix அப்படின்னு கிடைச்சிருக்கு plus 8 divided by 2. இதை simplify பண்ணோம் அப்படின்னா நமக்கு ix which is equal to 1 amperes அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் இந்த பர்டிகுலர் வேல்யூ ஆஃப் கரண்ட், அதாவது இந்த டிபெண்டன்ட்டில் கொடுத்துருக்க ix உடைய வேல்யூ. இதில் இப்போ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா v is equal to 2 into 1 which is equal to 2 volt அப்படின்னு கிடைக்கும். ஸோ நமக்கு டிபெண்டன்ட் சோர்ஸில் ஃப்ளோ ஆகிற வோல்டேஜ் வேல்யூ தான் கேல்குலேட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. இதை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா v is equal to 2 into 1 2 volt அப்படின்னு கிடைக்கும். இதுதான் நமக்கு கேட்டிருக்க கொஸ்டின்கான ஆன்சர், அதாவது டிபெண்டன்ட் சோர்ஸில் இருக்க வேல்யூ. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் V1 and V2 in the given circuit. ஸோ இந்த சர்க்யூட்டில் அகைன் நமக்கு ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் பிட்வீன் V1 and V2 கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இங்கே ஒரு சூப்பர் நோட் ஃபார்மேஷன் இருக்குது. ஸோ இதை என்டையராக நம்ம சிங்கிள் நோடாக கன்சிடர் பண்ணிவிட்டு நம்மளுடைய நோடல் அனாலிசிஸ் ப்ரொசீஜரை வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம KCL அப்ளை பண்ணோம் அப்படின்னா இங்கே நமக்கு 2 amperes ஆஃப் கரண்ட் அப்படின்னு இருக்குது. ஆப்போசிட் டைரக்ஷன், ஏன்னா இங்கே அவுட் கோயிங்காக இருக்கும், இங்கே இன்கமிங்காக இருக்குது. ஸோ கரண்ட் டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிருக்கிறதுனால ஒரு நெகட்டிவ் சைன் -2 ப்ளஸ் இந்த பிரான்ச்சில் பார்த்தீங்கன்னா V1 வோல்டேஜ் இருக்குது அண்ட் R வேல்யூ 2 ப்ளஸ் இந்த பர்டிகுலர் பிரான்ச்சில் V2 டிவைடட் பை R வேல்யூ 4. அண்ட் நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னொரு கரண்ட் சோர்ஸ் சேம் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ +7 அப்படின்னு நமக்கு கிடைக்கும் which is equal to 0. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 2V1 plus V2 which is equal to -20 அப்படின்னு கிடைக்கும். இதை நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிச்சாச்சு. செகண்ட் ஸ்டெப் நம்மளுடைய சூப்பர் நோடை கன்சிடர் பண்ணிவிட்டு அங்கே நம்ம KVL அப்ளை பண்ணணும். ஸோ இதுதான் நம்மளுடைய சூப்பர் நோட். ஸோ சூப்பர் நோட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிட்வீன் V1 and V2 we have a voltage source of value 2 volt. ஸோ இதுக்கான ஈக்குவேஷன் நமக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா V1 plus 2 which is equal to V2 எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா V1 minus V2 is equal to -2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ சைன் சேஞ்சஸை பொறுத்து இந்த மாதிரி நமக்கு ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ இதை நம்ம செகண்ட் ஈக்குவேஷனாக எடுத்துகிட்டு இப்போ ஃபர்ஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணலாம். இங்கே 2V1 plus V2 is equal to -20 அப்படின்னு இருக்குது. இங்கே V1 minus V2 is equal to -2 அப்படின்னு நமக்கு இருக்குது. ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 3V1 which is equal to -22 அப்படின்னு கிடைக்கும். ஸோ V1 is equal to -22 divided by 3. ஸோ ஃபர்ஸ்ட் V1 வேல்யூ நம்ம கேல்குலேட் பண்ணியாச்சு. ஸோ இதை எடுத்து செகண்ட் ஈக்குவேஷனில் நம்ம அப்ளை பண்ணலாம். V2 is equal to -22/3 plus 2 அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா -16/3 அப்படின்னு V2 நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் V1 V2 உடைய வேல்யூ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம V1 V2 அப்படின்னு ரெண்டு நோட்ஸ் இருக்குது, ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது. ஸோ இந்த கண்டிஷனில் V1 வேல்யூவும் நமக்கு தெரியாது, V2 வேல்யூவும் நமக்கு தெரியாது. ஸோ இந்த கண்டிஷனில் சூப்பர் நோடை நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த KCL KVL அப்ளை பண்ணுறது மாதிரி இந்த என்டையர் வேல்யூவை, அதாவது இந்த என்டையர் நோடை நம்ம சிங்கிள் நோடாக கன்சிடர் பண்ணிக்க போகிறோம். அதுதான் நம்மளுடைய சூப்பர் நோட். அங்கேருந்து இந்த மாதிரி நமக்கு பிரான்ச்சஸ் வந்து டெர்மினேட் ஆகிற மாதிரி கன்சிடர் பண்ணிட்டு தான் இந்த ப்ரொசீஜரை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம்.
ஸோ இந்த மாதிரி அவுட் கோயிங்கில் கன்சிடர் பண்ணிவிட்டு எவ்வளோ சோர்ஸ் கரண்ட் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பொறுத்து ஈக்குவேஷன் வந்து ரெப்ரசென்ட் பண்ணணும். அதாவது ஒரு பிரான்ச்லேயும் நமக்கு என்ன எலமெண்ட்ஸ் இருக்கோ அதை பொறுத்து நம்ம கரண்ட் வேல்யூவை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். கரண்ட் சோர்ஸ் இருந்தால் டேரெக்டாக எழுதிக்கலாம், இல்லை அப்படின்னா V/Rல நம்ம ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணி நம்ம ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட்டு எழுதணும், கேசிஎல் ஈக்குவேஷன். அண்ட் அதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு KVL எங்கே அப்ளை பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம கன்சிடர் பண்ணியிருக்க இந்த என்டையர் நோடு, அதாவது ஒரு சூப்பர் நோடை நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம், எல்லாத்தையுமே சேர்த்து ஒரே நோடா, அந்த சூப்பர் நோடுக்கான ஈக்குவேஷன் தான் இந்த பர்டிகுலர் வேல்யூ V1 - V2 = 1 அப்படிங்கிறது. ஸோ சைன் சேஞ்ச் கண்டிப்பாக நம்ம கவனிச்சுக்கணும். அதை பொறுத்து நமக்கு செகண்ட் ஈக்குவேஷன் அமையும். அந்த 2 ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையான பராமீட்டர்ஸை இந்த மாதிரி கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே V1 V2 அப்படிங்கிறதுனால டேரெக்டாக நமக்கு இந்த சிம்பிள் ஸ்டெப்ஸோட முடிஞ்சிருச்சு.